அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, வழிகாட்டும் வரலாறுகள் என்கின்ற தொடரில் நாம் இன்று 3வது நாளிலே உட்கார்ந்திருக்கிறோம். இன்றைய தினம் உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களது குடும்பம் என்கின்ற தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை இந்த இடத்திலே உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, நாம் நேற்று அதாவது மம்லக்கத்து அக்ஸூம் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வரலாற்று பகுதியை பார்த்தோம். அதாவது அபிசீனியர்கள் ஆண்ட ஒரு பெரும் பகுதி அப்படி என்கின்ற ஒரு பகுதியை நாம் பார்த்தோம். அதில் எரித்திரியா, எத்தியோப்பியா போன்ற பிரதேசங்களும் ஆளப்பட்டன என்று பார்க்குறோம். இவர்களுடைய அதாவது அந்த ஆளுமைக்குட்பட்ட பகுதிகள் விரிவடைந்து போய் யமன் வரைக்கும் என்ன செஞ்சது, அவர்களுடைய விரிவாக்கம் இருந்துச்சு. அந்த பகுதியெல்லாம் அதாவது இந்த எத்தியோப்பியாவிலிருந்து எரித்திரியாவிலிருந்து அப்படியே யமன் வரைக்கும் அவர்களுடைய அந்த இது கடலையும் தாண்டியும் அவர்களுடைய அந்த ஆட்சி மிகப்பெரிய ஒரு விரிவடைந்த ஒரு ஆட்சியாக இருந்துச்சு. அந்த காலப்பகுதியில் அதாவது இது கிறிஸ்துக்கு பின் 500 சச்சத்துக்கு பின்னால் உள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னிருந்து அது என்ன செய்து ஆரம்பிக்குது. அப்படி அந்த காலப்பகுதியில் அந்த யமனுடைய பகுதியில் எத்தியோப்பியாவை சேர்ந்த ஒருவர் தான் அந்த இடத்துல என்ன செய்கிறாரு, மன்னராய்க்கிறார். அதாவது இவருக்கு கீழே ஆள்றாரு. யாருக்கு கீழே? இந்த எக்ஸூம் என்று சொல்லக்கூடிய அந்த மம்லக், அந்த பெரும் சாம்ராஜ்யத்துக்கு கீழே அவர் என்ன இருக்கிறார். அவருடைய பேர் தான் அபர்ஹா என்று சொல்லக்கூடிய, நம்ம இந்த யானைப்படையுடைய தளபதி என்றெல்லாம் சொல்லுவோமே, அவருடைய பேர் அபர்ஹா. அப்போ இவருடைய ஆட்சி கீழே தான் அவருடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. அவர் கொஞ்சம் அது கிறிஸ்தவராக இருந்தார். பொதுவாக இவங்களும் கிறிஸ்தவராக இருந்தாங்க, அவரும் கிறிஸ்தவராக இருந்தார். அப்போ அந்த காலப்பகுதியில் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச் ஒன்று என்ன செய்கிறாரு, அங்கே ஆலயம் ஒன்று கட்டுறாரு. அதான் கலீஸ் என்று சொல்லுவாங்க, அல்லது குலைஸ் அல்லது குல்லைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆலயத்துடைய அடையாளங்கள் இன்னும் இருப்பதாகவும் வரலாற்றில் சொல்கிறாங்க. 1940 எடுத்த ஒரு ஃபோட்டோவும் இருக்குது. ஒரு குப்பை கூலங்கள் கொட்டக்கூடிய ஒரு பகுதியாக அது பெரும் கட்டிடத்தோடு இருக்குது. சில மரங்களோடு இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இன்னும் சன்னால அந்த பகுதி என்ன செய்து இன்னும் இருக்குதாக வரலாற்றில் என்ன செய்கிறாங்க, அதை அடையாளப்படுத்துகிறாங்க. இது அந்த இடம் தான் சொல்லி அப்படி கட்டி மக்கள் எல்லோரும் எப்படி மக்காவுக்கு காபத்துல்லாவுக்கு வராங்களோ அதுபோல் இந்த பகுதிக்கும் என்ன செய்யணும், வர வேண்டுமென்று அவர் என்ன செய்கிறார், அழைப்பு விடுக்கிறார். அதுக்கு எதிராக கட்டணுமென்று அவர் கட்டலை. ஆனால் அதுபோல் இதுவும் என்ன செய்யணும், அதாவது ஒரு பெரிய இடத்தை பிரபல்யமாக இருக்கணும் அப்படி என்று கட்டுறாரு. அது நடக்காத பொழுது கோபம் கொண்டு யானைப்படையோடு இன்னும் பல ஆயிரக்கணக்கானவர்களை சேர்த்து கொண்டு என்ன செய்கிறார், இங்கே வரார். இது முழுமையாக அந்த அக்ஸூம் மன்னனுடைய அதாவது ஆதரவோடு நடந்ததாக எங்கேயும் இல்லை. இவர் என்ன செய்கிறார், யமனில் இருந்து ஒரு பொறாமை கொண்டு ஒரு பெரும் படையோடு என்ன செய்கிறாரு, அதாவது மக்காவை நோக்கி வருகிறார். அந்த மக்காவை நோக்கி அதில் என்ன அந்த பறவைகள் மூலம் பறவைகள் போட்ட அந்த கற்களின் மூலம் இவர்கள் ஒழிக்கப்பட்ட வரலாறு நமக்கு தெரியும். அப்போ அந்த காலப்பகுதியில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்கிறார்கள், அதாவது பிறக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த நிகழ்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 40 வருடங்களுக்கு பின்னால், நபியான பின்னால் அல்லாஹு தஆலா இதை ஞாபகப்படுத்துகிறான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் என்று சூரா ஃபீல் மூலம் ஞாபகப்படுத்துகிறான். நடந்தது 40 வருடங்களுக்கு முன்னால். அதுக்கு பின்னால் ஒரு சூறாவை இறக்கி அல்லாஹு தஆலா அந்த மக்களுக்கு செய்த அந்த அருளை, அந்த பாதுகாப்பை, அது எப்படி அந்த கௌபத்துல்லா கண்ணியமாக மக்களுக்கு மத்தியில், அரபுகளுக்கு மத்தியில் குறைஷிகளுடைய அந்த பெருமை உயர்வதற்கு காரணமாக இருந்தது இந்த ஒரு சம்பவம் தான். அப்போ இந்த அடிப்படையில் இது நடக்குது. இது நடந்த பின்னால் அப்ரஹா அழிக்கப்பட்டவனுடைய படையினர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அழிக்கப்படுகிறார்கள். அழிக்கப்பட்டு அவர்கள் அழிக்கப்பட்ட பின்னால் அதில் வந்தவங்க இருப்பாங்களே, வேலைக்கு வந்தவங்க இருப்பாங்க. வேலைக்கு அதாவது அந்த யானை பாகர்கள் இருப்பார்கள். எல்லாரும் அழிக்கப்பட்டாங்கன்னு என்ன செய்யலாம் சொல்லல. அதில் அதை இலக்காக வைத்து வந்தவரும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே உள்ளவங்களும் என்ன செய்கிறாங்க, அதில் இருக்கிறாங்க, அதாவது வேலைக்காரர்கள். அப்படி வந்தவர்களில் பலர் மக்காவில் பிச்சை எடுத்துக்கொண்டு வேறு தொழில் செஞ்சு கொண்டு இந்த மாதிரி அடிமைகளாக கனிமத்துக்களாக மாற்றப்பட்டார்கள். காரணம் எல்லாரும் அழிஞ்சாச்சு, இனி திருப்பி போகிறதுண்டு ஒன்றும் இல்லை. அப்போது மக்களுக்கு வெற்றி கிடைச்சதுனால
அந்த அந்த யானை ஆண்டில் வெற்றி கிடைச்சதுனால பலர் இப்படி என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அதில் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம், ஹசன் தரத்தில் வரக்கூடிய செய்தி. நான் மக்காவிலே அதாவது நடக்க முடியாமல் உட்கார்ந்த நிலையில், அதாவது இழுகி நடப்பேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உட்கார்ந்த நிலையில் 2 பேர் பிச்சை எடுத்து கொண்டிருப்பதை நான் கண்டிருக்கிறேன். யானை படையை சேர்ந்தவங்க. இந்த யானை படையில் வந்த 2 பேர் வந்து குருடர்களாக அவர்கள் என்னை பிச்சை ஏந்தி கொண்டிருப்பதை நான் கண்டிருக்கிறேன். அவங்க 2 பேரும் யார் அப்படின்னு சொன்னால், காயிதுல் ஃபீல், யானையை வந்து வழி நடத்திட்டு வந்த பாகனும், யானை பாகனும் அடுத்து வழி நடத்திட்டு வந்தவரும். பாகனண்டா குளிப்பாட்டி அதை மெயின்டைன் பண்ணுற அவனும் இருந்தார், அதே போல் என்ன இவனும் இருந்தான். அப்போ அது வந்து அந்த 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 பல யானை வந்துச்சு, அதில் ஒரு யானை என்ன மெயின்டைன் பண்ணக்கூடிய யானை பாகர்களில் ஒருவரும் என்ன இந்த மாதிரி என்ன அதாவது அதை வழி நடத்திட்டு வந்தவர்களையும் நான் குரல்களாக பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற காட்சியை நான் கண்டேன். யார் சொல்கிறாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. அப்படி வந்த ஒரு அந்த படையில் வந்து கிடைத்த ஒரு அடிமை பெண்களில் ஒருவராக, வேலைக்கார பெண்கள் ஒருவராக, சிறுமியாக கூட இருந்திருக்கலாம், இருந்தவங்களோட பேர் வந்து பரக்கா. அப்படி கிடைத்தவங்களோட பேர் பரக்கா. அவங்களோட புனை பேர் தான் உம்மு ஐமன். அவங்களுடைய புனை பேர் தான் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ இதில் அப்படி வந்ததில் அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை அப்துல்லாவிடத்திலே அவங்க என்ன அடிமையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் 10 வயசாக இருக்கலாம், 15 வயசாக இருந்திருக்கலாம். ஆனால் சின்ன வயசாக இருந்தது. என்ன அந்த அடிமை பெண்களாக இருந்தனால சிறிய வயதாக அவர்கள் இருந்தார்கள், அந்த படையில் வந்த சிறிய வயதாக இருந்தார்கள்னு மட்டும் என்ன செய்யுது அதில் தெரியுது. ஆனால் மிகச்சிறிய வயதாக இருக்கல. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பொழுது, அதாவது அப்துல்லாவுடைய மரணத்தின் பின்னால், ஆமினாவுடைய மரணத்தின் பின்னால் பராமரித்தது அவங்க தான். யார்? இந்த உம்மு ஐமன் தான். ஏன்னா அப்துல்லாவுடைய வேலைக்காரியாக அவங்க இருக்கிறதுனாலும், அதுக்கு பின்னால் ஆமினா மரணித்ததுனாலும், வீட்டில் பிள்ளையை வளர்க்கக்கூடிய அந்த பொறுப்பில் இவங்க தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அப்போ ஒரு 10-12 வயசுலேருந்து என்ன செய்யலாம், இந்த பிள்ளையை வளர்க்கிற அந்த பொறுப்புன்றது எடுக்கலாம். 15 வயசாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனால் பெரிய வயதாக இருக்கலை. ஒரு 15, 10 to 15, 18, 20 கூட நம்ம என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம். மிக பொருத்தம் வந்து 10 to 15 வயதுக்குள்ளே அவங்க என்ன செஞ்சாங்க இருந்தாங்க, அடிமை பெண்ணாக இருந்தார்கள். அப்துல்லாவிடத்தில் இருந்தாங்க. அப்துல்லாவுடைய மரணத்துக்கு பின்னால், ஆமினாவுடைய மரணத்துக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பராமரித்த பெண்மணிகள் அவங்க இருந்தாங்க. எடுக்கிறது, வளர்க்குறது, என்ன உடுப்பு போட்டு விடுறது, உணவு கொடுக்கறது, அந்த அழகுபடுத்துறதுன்ற எல்லா வேலைகளையும் ஹாதினாவாக, பால் கொடுக்கலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் அருந்திய செவிலி தாய்மார்களே அவங்க இருக்கலை. அவங்க வந்து சுவைபா, அபூ லஹபுடைய வேலைக்கார பெண்மணியாக இருந்த சுவைபாவும், அடுத்த ஹலீமத்து சாதியாண்டு வரலாற்றில் வரக்கூடிய அந்த பெண்மணி, இவங்கள்ட்ட தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அதாவது செவிலித்தாயாக அவங்க இருந்தாங்க. அவங்க பால் அருந்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. இவங்க வந்து ஹாதினா அப்படி என்று சொன்னால் வளர்ப்பு தாய், ஆனால் பால் அருந்தல்ல. அப்போ அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டி தாலாட்டி சீராட்டி வளர்த்தவங்க யாருன்னு சொன்னால் இவங்க தான். இந்த யானைப்படையில் வந்து அடிமை பெண்ணாக மாறி, அதான் நம்முடைய இலக்குகள் நம்ம ஒரு இடத்துல கொண்டு வரப்படுவோம், நமக்கு விருப்பம் இல்லாமல் இருப்போம். ஆனால் நம்ம உயர்ந்த அந்தஸ்துக்கு போகக்கூடிய சோதனையுடைய பாதையாக அது இருக்கலாம் எடுத்து இந்த ஒரு செய்தி என்ன ஆதாரம். அப்படி இருந்த நேரம்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹாதினாவாக இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய வரலாற்றுடைய ஆரம்பம். அதுக்கு முன்னால் அவங்க யார் என்ற முழுமையான செய்திகள், எந்த தகவல்களும் என்ன இல்லை. இதுக்கு முன்னால் அவங்க யார், அவங்களுடைய வரலாறுகள் என்ன அப்படின்றது இல்லை. இது மட்டும்தான் இருக்குது. ஆனால் இவங்க ஹபஷியானா யமன் அல்ல. யமன்லேருந்து படை வந்தாலும் இவங்க ஹபஷியானா அபிசீனியா பெண்ணாக தான் இவங்க என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அப்போ இவங்க ஹபஷி பெண்மணி, அதாவது கருத்த பெண்மணியாக அவங்க என்ன செஞ்சாங்க இருந்தார்கள். இவர்கள் வந்து அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்த தாய்மார்களில் ஒருவராக வார். அப்போ சின்ன வயசுலேயே ரசூலுல்லாஹ்களை சின்ன வயசில் பராமரிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சிது. இப்படி பலருக்கு இருக்குது. நம்ம அறிஞர்களை உருவாக்கிய அந்நியர்கள் என்ற ஒரு தலைப்பில் நம்ம பேசியிருப்போம். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி வந்து அவர்களை வளர்த்தவங்க அவங்களோட சகோதரி, அவங்களும் சின்ன வயசு தான். அவங்க வந்து ஒரு 10-12 வயசு தான். இப்னு ஹஜர் அஸ்கலானி என்ன செய்கிறாங்க, வளர்க்குறாங்க. உம்மி பாத உம்மி என்று இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்லுவாங்க. என் தாய்க்கு பின்னால் எனது தாய் அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க. இப்படி சகோதரிகளாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஒரு பாசம் என்ன செய்யும் அதிகமாக இருக்கும். அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன வயசுலேயே, இளம் வயசுலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பராமரித்த பெண்மணிகளில் இவங்க ஒருவர். இவங்களோட பேர் வரலாற்றில் பரக்காண்டு அறியப்படுகிறது. உடைய புனை பேராக உம்மு ஐமன் அல்லது உம்மு திபா, இப்படி பல பேர்கள் என்னது இவர்களுக்கு உண்டு. இவர்கள் அந்த மக்கால் இருக்கிற சந்தர்ப்பத்தில் முதலாவது வந்து அதாவது உபைத் இப்னு அம்ர் அல்லது உபைத் இப்னுல் ஹாரிஸ் என்றவரை திருமணம் முடிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அந்த ஆரம்ப காலத்தில் வந்து அவங்க என்னது திருமணம் முடித்து வைக்கப்படுறாங்க.
திருமணம் முடித்து வைக்கப்படுகிறார்கள். இந்த திருமணம் முடித்த பின்னால் அவங்களுக்கு ஐமன் என்ற ஒரு புள்ள பிறக்குது. யார்? இந்த இவங்களுக்கு. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் ஐமன் என்ற ஒரு புள்ள. அதனால தான் இவங்களுக்கு புனை பேர் என்ன? உம்மு ஐமன். உம்மு ஐமன் பேர் வருவதற்கான காரணம் இதுதான். இந்த அதாவது உபைத் இப்னு ஹாரிஸ் அல்லது உபைத் இப்னு அம்ர் என்று சொல்கிறவரை திருமணம் முடிச்சு, அவரும் ஒரு ஹபஷி, அவரும் ஹபஷாவை சேர்ந்தவர், அவரை தான் திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. அதனால் ஐமன் என்று புள்ள பிறக்கிறாங்க. இந்த ஐமன் என்றவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்று ஹிஜ்ரத்து செய்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் யுத்தம் நடக்குது. இந்த ஹுனைன் யுத்தத்தில் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க? அதாவது இந்த பின்வாங்கி ஓடினாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நிலைத்த பெண்மணிகளில் உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹாவும் அவங்களுடைய மகன் ஐமனும் இருந்தாங்க. அந்த போராட்டத்தில் நிலைத்த பெண்மணிகள் இவங்களும் அவரோட மகன் ஐமனும் இருந்தாங்க. அந்த ஹுனைன் யுத்தத்தில் அவர் கொல்லப்படுறார். இந்த ஐமன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுனைன் யுத்தத்தில் என்ன செய்தார்கள்? கொல்லப்பட்டார்கள். இந்த ஐமனுடைய மகன் தான் ஹஜ்ஜாஜ் என்றவர். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அல்ல, சரியா? ஹஜ்ஜாஜ் என்று சொல்லி ஐமனுக்கு ஒரு மகன் இருந்தால் அவருடைய செய்தி நான் பின்னால் சொல்கிறேன். இப்போ இது ஒரு வரலாறு. அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அதாவது உம்மு ஐமனுக்கு ஸைத் இப்னு ஹாரிஸாவை திருமணம் முடித்து வைக்கிறார்கள். ஸைத் ரதியல்லாஹு அன்ஹு குர்ஆனில் அல்லாஹு தஆலா பேர் சூட்டானே ஸைத் என்று சொல்லி, ஃபலம்மா கதா ஸைதும் மின்ஹா வதரன் அப்படின்ற சூரா அஹ்ஸாபில் வருது. அந்த ஸைதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள். இது எப்போ இந்த திருமணம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படக்கூடிய அந்த காலப்பகுதி இருக்குதே, அந்த காலப்பகுதியில் திருமணம். அப்போ 40, 41, 42, 43 இந்த காலப்பகுதியில் தான் என்னது இந்த திருமணம் நடந்தது. அப்போ ஸைத் இப்னு ஹாரிஸா யார்? ரசூலுல்லாஹி அவரும் ஒரு அடிமையாக என்னது அதாவது விற்கப்பட்டவர், மக்கால விற்கப்பட்டவர். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர் என்ன செய்கிறார்? அடிமையாகிறார். அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுதலை செய்து தனது மகனாக அவர் என்ன செஞ்சாங்க? அறிவித்தார். ஸைத் இப்னு முஹம்மது என்று தனது மகனாக அறிவித்துக் கொண்டார். அன்றைக்கு இந்த அதாவது எடாப்ட் பண்ணுறது, இப்படி என்ன அதாவது மகனாக ஆக்கி கொள்வது, தபன்னி அப்படி என்ற வளமை இருந்துச்சு. மகனாக ஆக்கி கொண்டால் மகன்தான், மகனுக்குரிய என்னென்ன முழுமையான சட்டங்கள் இருக்கணுமோ அத்தனை சட்டம் அவங்களுக்கு அப்ளை ஆகும். சொத்து போகும், இவர் தந்தை என்னுவாங்க, அவரை மகன் சொல்லுவாங்க, அவர் திருமணம் முடித்து டைவர்ஸ் பண்ண இவர் என்ன செய்யலாது, முடிக்க இயலாது, இந்த எல்லா சட்டம் அதுக்கு அப்ளை ஆகும். அதனால் தபன்னி என்று சொல்லி என்ன ஸைத் இப்னு ஹாரிஸ் அவர் ஸைத் இப்னு முஹம்மது ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ்ல சத்தியம் பண்ணி இவர் எனது மகன், நான் அவர் தந்தை என்று சத்தியம் பண்ணி அந்த 40க்கு முன்னால் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருந்தாங்க. அப்போ ஸைத் இப்னு ஹாரிஸா என்றாமல் ஸைத் இப்னு முஹம்மது என்று தான் என்ன செஞ்சாங்க? அழைக்கப்பட்டார்கள். இந்த ஸைத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக 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 விரும்பினாங்க. ஏன் விரும்பினாங்கன்னா, ஹாரிஸா தேடி வரார். ஏன்னா அவங்க அடிமை பரம்பரையில் வந்தவங்கள ஸைத், ஆனால் விற்கப்பட்டு அடிமையாக மக்கால மாற்றப்பட்டவங்க. ஹாரிஸா தேடி வந்த டைமில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் விரும்பினா அவர் என்ன செய்யுங்க? கூட்டிகிட்டு போங்க, அவர் வந்தாருன்னா நீங்கள் அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஸைத்தில் போய் ஹாரிஸா பேசுகிறாரு, மகனே வந்துரு அப்படின்னு சொல்லி. அல்லாவின் மீது ஆணையாக இவருக்கு மேலே இந்த உலகத்தில் நான் வேறு யாரையும் என்ன செய்ய மாட்டேன், நான் தேர்ந்து கொள்ள மாட்டேன் என்று ஸைத் சொன்னார். இவருக்கு மேலே இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே தந்தைகிட்ட சொல்கிறாரு, நான் தேர்ந்தெடுத்துக்கொள்ள மாட்டேன், நான் இவர்கிட்ட தான் இருப்பேன்றார். இதை பார்த்த தந்தை என்ன ஒரு சிறப்பான ஒரு ஆள்கிட்ட தான் என் மகன் என்ன செய்கிறாரு இருக்கிறேன், நிம்மதி அடைந்தார்ன்ற செய்தியை பார்க்குறோம். அப்போ தான் ரசூலாங்க அந்த கௌபத்துல்லாவில் போய் என்ன அல்லாவின் மீது ஆணையிட்டு வரப்பில் காபான்னு சொல்லி ஸைத் எனது மகன், நான் அவரது தந்தை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்கன்னு வரலாற்றில் நம்ம பார்க்குறோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸாவுக்கு இந்த உம்மு ஐமனை என்ன செய்கிறாங்க? திருமணம் முடித்து வைக்கிறார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா உம்மு ஐமனை திருமணம் முடித்த பின்னால் இந்த உம்மு ஐமனுக்கு இன்னொரு புள்ள என்ன செய்யுது? பிறக்குது. யாராக இருக்கும்? உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. உசாமா இப்னு ஸைத் அவங்களுடைய தாய் ஹரிப்ப உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா தான் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய என்ன தாய். அப்போது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு ஐமனம் அதாவது திருமணம் முடித்த பின்னால் இவர் பிறக்கிறார். இவர் வரலாற்றில் நீங்கள் பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரியாவுக்கு படைத்தளபதியாக இவரை அனுப்புகிற நேரத்தில் 17 வயதுண்டும் என்ன செய்து வருது. அப்போ 17 to 20ன்னு நம்ம வரலாற்றில் அப்படி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருடங்கள் மக்கா அழைக்கிறாங்க. மதீனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருடங்கள் அழைக்கிறாங்க. அப்போ 23 வருடங்கள். அப்போ திருமணம் 20 வச்சுக்கின்றா 43 என்ன செஞ்சிருக்கணும்? 43லேயே பிறந்தால் 43 என்ன செஞ்சிருக்கணும்? நடந்திருக்கணும். இல்லை 40லேயே பிறந்தால் 43 அவர் என்னது
அதாவது பிறந்திருக்கணும் 20 வச்சா, இல்லைன்னு சொன்னால் 46 என்ன செஞ்சிருக்கணும், பிறந்திருக்கணும். சரியாக வரது அதாவது ரசூலுல்லாஹ் படைய தளபதியாக அனுப்புறது வந்து ரசூலுல்லாஹ் மரணிக்கிற டைமில் ஹிஜ்ரி 10, மரணிக்கிற நேரம்டா என்ன, ஹிஜ்ரி 10 11 அந்த ஆரம்பங்கள். அப்போ தான் ரசூலுல்லாஹ் மரணிக்கிறாங்க. அப்போ மொத்தம் 23 வருடம், 23வது வருடம் தான் ஹிஜ்ரி 23வது வருடம் தான், அதாவது இந்த ஹிஜ்ரி 10வது வருடம் தான் ரசூலுல்லாஹ் அனுப்புகிறாங்க. மொத்தம் ரசூலுல்லாஹ் நபியாகி 23வது வருடத்தில் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறாங்க. அப்போ 23வது வருடத்தில் அனுப்புகிறாங்கண்டா ஜெயித் வந்து 40 பிறந்திருக்க வாய்ப்பில்லை. 20 வயசுன்னா 43 பிறந்திருக்கணும், 17 வயசுனா 46 என்ன செஞ்சிருக்கணும், பிறந்திருக்க வேண்டும் என்றதை நம்ம என்ன செய்கிறோம், இதில் புரிந்து கொள்கிறோம். இப்போ இந்த சம்பவத்திலிருந்து உசாமா ரலியல்லாஹு அன்ஹு, இப்போ முக்கியமாக உம்மு ஐமன் வந்து இப்போ 2 நபித்தோழர்களுடைய தாய் ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்தது உசாமா ரலியல்லாஹு அன்ஹு, 2 பேர தந்தையும் வேறு வேறு. அதில் ஸைத் இப்னு ஹாரிஸா அவங்களுடைய தந்தை. இப்படி இருக்கிற இந்த காலப்பகுதியில் வந்து அவங்க ஹிஜ்ரத்து செய்கிறாங்க. அப்போது இந்த ஒரு கட்டத்தில் வந்து ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு உம்மு ஐமன் என்ன செஞ்சிடறாங்க, விவாகரத்து பண்ணிடுறாங்க. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விவாகரத்து பண்ணிடுறாங்க. இதில் இன்னொரு அழகு இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தவர்கள் யார், உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹை வளர்த்தவங்க யார், ஸைத் இப்னு ஹாரிஸா. ரசூலுல்லாஹ்களை வளர்த்தவங்களை கல்யாணம் முடிக்கிற யார், ரசூலுல்லாஹ் யாரை வளர்த்தாங்களோ அவங்க. எடுத்து பாருங்கள். இப்படி வந்து சஹாபாக்கட காலத்தில் நிறைய நீங்கள் என்ன செய்வீங்க, நிறைய பார்ப்பீர்கள். இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையவே நீங்கள் பார்க்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடிக்கிறாங்க அஸ்மா பின்த் உமைஸ். ஹிஜ்ரி 10 ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போகிற நேரத்தில் வந்து என்ன செய்யுது, அஸ்மா பின்த் உமைஸுக்கு முகமது பின் அபூபக்கர் பிறக்கிறாரு. ஹிஜ்ரத்து போகிற நேரம் இருக்குதே, அது ஹிஜ்ரி 1 தானே. அப்போ ஹிஜ்ரத்து போகிற நேரம் அபூபக்கர் மகள் இருக்கிறாங்க அஸ்மா பின்த் அபூபக்கர், அவங்களுக்கு அப்துல்லா இப்னு சுபைர் என்ன செய்கிறாரு, பிறக்கிறாரு. இப்போ மகளுக்கு பிள்ளை வந்து 10 வருஷத்துக்கு பிறகு யாருக்கு, தந்தைக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னு வைக்கல. நம்ம காலத்தில் ஹலாலாக மனைவி எந்த அடிப்படையில் பிள்ளை பிறந்தாலும் அதை இந்த சமுதாயம் என்ன செஞ்சிடும், அது காரணம் வாழ்கிற சூழல் கலாச்சாரம் என்கின்ற பகுதி, அதெல்லாம் மீறிக்கன்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடவும் கூடாது. அதனால் அப்படி ஒரு பிரச்சனை என்ன செய்திருக்கு, இந்த மாதிரி அனுமதி என்றால் அனுமதி, யாராவது அப்படி நடந்து கொண்டால் நம்ம வெறுக்கிறது குஃபர், யாரும் அப்படி நடந்தால் வெறுக்கிற குஃபர். ஆனால் நம்ம தவிர்த்தாது என்னது, பிழை இல்லை. நமது ஊர் சூழலை வச்சு கலாச்சாரத்தை வச்சு நம்ம தவிர்த்தோம்னா பிழை இல்லை. செய்கிறவனை பார்த்து என்னது தவறாக நினச்சோம்னா அது தவறு. இப்போ இந்த இடத்துல உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹாக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைக்கிற டைமில் 40ன்னு வைங்களேன், ரசூலுல்லாஹ்களை வளர்த்தது 10 வயசில் ரசூலுல்லாஹ்களை வளர்த்தாங்கன்னு வைங்களேன். அப்போ ரசூலுல்லாஹ்களுக்கு நபித்துவம் கிடைக்கிற டைமில் அவங்களுக்கு எத்தனை வயசு இருக்கணும், 50 இருக்கணும். அவங்களுக்கு என்ன செய்யணும், 50 வயசு இருக்கணும். அப்போ எத்தனை வயசில் திருமணம் முடிக்கிறாங்க, ஸைத் வந்து 50 வயசில் என்ன செய்யலாம். ரசூலுல்லாஹ்களுக்கு நபித்துவம் கிடைக்கிற டைமில் ஸைதுக்கு வயசு வந்து 30, ரசூலுல்லாஹ்களுக்கு 40ண்டா ஸைதுக்கு வயசு என்ன 30. அப்போ 30ல் 50 வயசில் இருக்கக்கூடிய உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹாவை என்ன செய்கிறாங்க, திருமணம் முடிக்கிறாங்க. இது ஆக குறைஞ்ச லெவலில் நம்ம எடுத்தோம்டா, இல்லைன்னா 55ஆக இருக்கலாம், 56ஆக இருக்கலாம், அந்த மாதிரி வாய்ப்புகள் என்ன செய்யலாம், இருக்கலாம். இடத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ எப்படி அதாவது குழந்தை பிறந்துன்னு வருது தானே, இப்போ உசாமா ரலியல்லாஹு பிறக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செஞ்சுருவோம்னா, சில நேரத்தில் அது 1400 வருஷத்துக்கு முந்தைய டிஃப்ரெண்ட்டான ஒரு சூழ்நிலை இருந்திக்கலாம், உடல் சக்தி இருந்திக்கலாம், அதனால் புள்ள பிறந்திங்க. அப்படியெல்லாம் இல்லை. இன்றைக்கும் 55 வயசில் என்ன செய்யும், புள்ள பிறக்கலாம், 60 வயசில் என்ன செய்யலாம், குழந்தை பிறக்கலாம். அந்த அடிப்படையில் தான் என்னது அவங்க பிறந்தாங்களே தவிர, மற்றபடி ஹதீஸில் எல்லா வரலாறையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளை பிறக்காத வயதுன்னு தான் 50 வயசுக்கு பிறகு பேசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்களோட பேசுகிற டைமில் அப்படி என்ன செஞ்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. எனக்கு வந்து என்ன இப்போ வந்து அந்த மாதிரியான சிந்தனை இல்லைன்னு 50 வயசுக்கு பின்னால் பேசிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் எங்களோட காலம் ஒன்று தான். இடத்துக்கு இன்னொரு ஹதீஸ் ஆதாரம் என்ன, எனது உம்மத்துடைய அதாவது கால எல்லை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிற டைமில் 60 to 70ன்னாங்க. அது ரசூலுல்லாஹ்வோட காலத்துலேருந்து இன்று வரைக்கும் தான். அப்போ ஒரே சமுதாயம் தான், ஒரே அமைப்பு தான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்கிற இன்னொரு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உம்மு ஐமன் வளர்க்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைதை வளர்க்குறாங்க, ரசூலுல்லாஹ்களை வளர்த்த உம்மு ஐமனை ஸைத் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, திருமணம் முடிக்கிறாங்க. இப்படி நிறைய சம்பவம் நான் பார்க்கலாம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அலி ரலியல்லாஹு திருமணம் முடிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமாமா ரலியல்லாஹு அன்ஹா கையில் வச்சு என்ன செய்வாங்க, தொழுவாங்க. உமாமா யார், ரசூலுல்லாஹ்வோட மகள் ஸைனப் ரலியல்லாஹுவோட மகள், ரசூலுல்லாஹ்வோட மகள் ஸைனப் ரலியல்லாஹுடைய மகள். ஸைனப் ரசூலுல்லாஹ்வோட மூத்த மகள், அவங்களுடைய மகள் தான் உமாமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த உமாமாவை கல்யாணம் முடிச்ச யாருன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய சகோதரி தான் ஸைனப். இப்போது ஃபாத்திமாவோட மரணத்துக்கு பின்னால் ஸைனபை முடிக்கிறன்றதே இந்த காலத்தில் என்ன செஞ்சிருக்கும், மனைவியுடைய சகோதரியை முடிக்கின்றது ஒரு பிரச்சனை. மனைவியுடைய சகோதரியுடைய மகள் தான் உமாமா. உமாமா முடித்தது யார், அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்கு சகோதரியே முடிக்கலாம், சகோதர மகளும் என்ன செய்யலாம், முடிக்கலாம், அதில் பிழை இல்லை. ரைட். இப்போ அடுத்தது என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஹிஜ்ரத்து போகிறாங்க. ஹிஜ்ரத்து போன பின்னால், மதீனாவுக்கு போன பின்னால், இப்போ இவர் விவாகரத்து பண்ணிடுறாரே யார், ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு.
இப்போ ஜெயித் ரலியல்லாஹு விவாகரத்து பண்ண பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா ஜைனப் பின்த் ஜஹ்ஷுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. ஜெயிதை வந்து ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. இப்போது ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தைகிறார் அப்துல்லா. அப்துல்லாவுடைய சகோதரியின் மகள் தான் யார்? இந்த அதாவது ஜைனப், விளங்கிட்டா? ஜைனப் பின்த் ஜஹ்ஷ். அப்போது இந்த ஜைனப் என்ன செய்கிறாரு அப்படின்டா, இப்போ இந்த ஜைனப் பின்த் ஜஹ்ஷை வந்து திருமணம் முடித்த காலத்தில் இருந்து வந்து என்ன இவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடன்படலை. ஜைனப் வந்து குறைஷி வம்சத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அழகான பெண்மணிகள் ஒருவர். ஜெயித் வந்து நிறத்தால் அதாவது ஒரு வெண்ணிறமாக இருந்தாலும் கூட அடிமை பரம்பரையில் என்னது வந்தவர் அப்படி என்கின்ற ஒரு நிலை அங்கே என்ன செய்து இருக்குது. இப்படி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஜைனப் ரலியல்லாஹுடைய ஜைனப் ரலியல்லாஹு தந்தையிட பேர் தான் ஜஹ்ஷ், தாயிட பேர் வந்து உமைமா. ஜைனபுடைய தாயிட பேர் உமைமா. உமைமா வந்து அப்துல்லாவுடைய சகோதரி. மிச்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் பேரை சொல்லிக்கிட்டே போகிறேன். பாடமாய்க்கணும்னு பொறவை பாடமாயிங்க. அதாவது ஜைனபுடைய தாய் உமைமாய்க்கு அப்துல்லாவுடைய சகோதரி. இப்போ நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாச்சாமார் பெரியப்பமார் ஓரளவு தெரியும் நமக்கு. ஆனால் யார் தெரியான்னு சொன்னால் அதாவது மாமி மாறுற பேர்கள் நிறைய என்ன நமக்கு தெரியாது. அதில் ஒன்று தான் உமைமா. அந்த உமைமாவுடைய மகள் தான் ஜைனப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமியின் மகள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் பேசி யாருக்கு முடிச்சு வைக்கிறாங்கன்னா ஸைத் இப்னு ஹாரிஸாவுக்கு என்ன செய்கிறாங்க? திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. அவங்க விரும்பலை, ஆனால் ரசூல்லாங்களால் என்ன செய்கிறாங்க? அவங்க விரும்பி அந்த திருமணம் முடிக்கிறாங்க. முடித்த நாளிலிருந்தே பிரச்சனை தான். இதுலேருந்து நமக்கு ஒரு பாடம் இருக்குது. என்னென்னா, சிறந்த சஹாபியாக இருந்தாலும் சரி, சிறந்த சஹாபி பெண்மணியாக இருந்தாலும் சரி, பொருத்தப்பாடு என்பது முக்கியம். பொருத்தப்பாடு இல்லை என்று சொன்னால் அந்த இடத்துல குழப்பங்கள் என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சம் வரத்தான் செய்யும். வந்ததுக்காக இவங்க மோசமானவங்க அர்த்தமும் இல்லை, அவங்க மோசமானவங்கடு அர்த்தம் இல்லை. கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்த உடனே ரெண்டு பேர் கெட்டவங்க அர்த்தம் இல்லை. நிறைய பேர் என்ன நினச்சின்னா ஒரே பார்த்தாலும் சண்டை, நல்ல மனுஷன் இல்லை அப்படின்றது. விவாகரத்து நடந்துட்டா என்ன முடிவுக்கு வந்துடுறது தெரியுமா? மோசம். இவர் சொல்கிறது நம்ம நல்லவளாக இருந்தால் என்னோட வாழ்ந்திப்பேன். நீ சஹாபியும் இல்லை, விளங்கிட்ட சஹாபிக்கே அந்த நடிகை. விவாகரத்துன்னு நடந்தால் ரெண்டு பேருக்கு பொருத்தப்பாடு இல்லாமல் நடந்துக்கிறேன். ஒழுக்கத்துக்காக விவாகரத்து நடந்தால் அது வேறு, பொருத்தப்பாடு இல்லாமல் விவாகரத்து நடக்கும். அது ஒரு ஆதாரம் தான் இந்த செய்தி. ஏண்டா ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடிச்சு வச்சது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்களுக்கு பிறகு. அப்போது ஜைனப்லாம் சிறந்த ஒரு பெண்மணி, அதே போல் தர்மத்தில் மிகவும் சிறந்த ஒரு பெண்மணி. அதே போல் ஜெயித் ரலியல்லாஹு அல்லாஹு தாலா பாராட்டி இறக்கிய நபித்தோடு அவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்க்கை என்ன செய்யலை? பொருந்தி போகவில்லை. அவனோட வாழ்க்கை ஒரே பார்த்தால் ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து அல்லாஹ் வித்தவரே நான் இப்படி விவாகரத்து பண்ண போகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்கில் அல்லாஹ் பயந்துகங்க, அம்சிக் அலைக்க ஜௌஜக், மனைவியை எனது மனைவியோடைய வாழுங்க. ஒரு நாள் வந்து சொல்கிறார், அல்லாஹ் நான் என்ன செஞ்சுட்டேன்? விவாகரத்து பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க வந்து எப்பயும் நசபை சொல்லிங்க, உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது, விளங்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களை விட கொஞ்சம் என்ன அதை பரம்பரை ரீதியாக வந்து என்ன சொல்லுவோம் தானே. நம்ம சும்மா வார சண்டைக்கெல்லாம் என்ன சொல்லுவோம்? நம்மளோட ரத்தம் வந்து வேறு, மனைவியை வந்து என்ன நீ உண்ட பரம்பரை காட்டுவாசி பரம்பரை ஏற்றி அவன்ட ஏசி, விளங்கிட்டா எதையாவது ஒன்று சொல்லி மனைவியோட சப்ஜெக்டை அது வந்து ஒரு ஆதிக்கத்தன்மையோட மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு அம்சம். அந்த ஆதிக்கத்தன்மையோட ஒரு இயல்பில் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. கடைசியில் விவாகரத்து ஆகிட்டு அதுக்கு பின்னால் அல்லாஹு தாலா தபன்னியை இல்லாமாக்குறான். இது வந்து ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு நடக்குது. ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு இந்த சப்ஜெக்ட் நடக்குது. சூரா அஹ்ஸாபில் அல்லாஹ் வசனம் இறக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வளர்ப்பு மகன் என்கின்ற ஒரு முறைமை கிடையாது. வளர்க்கலாம், அனாதைகளை பொறுப்பெடுக்கலாம், வளர்க்கலாம், அதெல்லாம் சரி. ஆனால் மகன் என்ற அந்தஸ்துக்கு என்ன செய்ய மாட்டார்? வரமாட்டார். வளர்ப்பு புள்ள தான் அவங்க என்ற சட்டத்தை அல்லாஹு தாலா இறக்கி பிறந்தால் தான் என்னது, அதாவது யார் இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், பெற்றவர்கள் மட்டும்தான் தாய்மார்களை தவிர பெறாம மகனாகிறது என்ற ஒரு பகுதி இல்லை என்ற சட்டத்தை அல்லாஹு தாலா இறக்கி வைக்கிறான். அதுக்கு ஒரு நிகழ்வாக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அதாவது விவாகரத்து பண்ணின உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா முடிச்சு வைக்கிறார். இதான் முடிஞ்ச உடனே. இது எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த ஊருக்கு என்ன இந்த செய்தி பரவினா ரசூலுல்லாஹ்களுக்கு இன்னமே கஷ்டமாக, கேரக்டர் வைஸ் என்னது இன்னும் கஷ்டமாக. ஏன்? மகனுடைய மனைவியை முடிக்கிற மாதிரி அது மகன் அல்ல என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா அவங்களோட மனைவியை விவாகரத்து பண்ணோடனே முடிக்க வைக்கிறான். மகன்டா முடிக்கலாதே. மகன் வந்து மனைவியை விவாகரத்து பண்ணால் தந்தை முடிக்க முடியாது. ஆனால் மகன் அல்ல எடுத்து நிரூபிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்னு சொன்னால் முடிக்க வைக்கிறான்.
ரசூலுல்லாஹ்களுக்கு மிச்சம் கஷ்டமாயிருச்சு. அதைத்தான் அல்லாஹு தஆலா வ தக்ஷன் நாஸ், மக்களை நீங்கள் அஞ்சுகிறீர்கள், வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா, பயப்படுவதற்கு நீங்கள் அல்லாஹ் தான் மிகவும் தகுதியானவன், அல்லாஹு தஆலா வெளிப்படுத்த இருந்த ஒன்றை நீங்கள் மறைத்து கொண்டிருந்தீர்கள் என்றாலா. என்ன இது நடக்கும்? அல்லாஹு தஆலா ஸைது என்ன மகன் அல்ல, அவர் வளர்ப்பு மகனை தவிர மகன் கிடையாது என்றதுக்காக அல்லாஹ் இதை செய்வான் அப்படின்றது ரசூலுல்லாஹ்களுக்கு என்ன செஞ்சது, விளங்கி இருந்தது என்றதை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சூரா அஹ்ஸாபில் தெளிவாக இருக்கிறான். அப்போ அந்த டைமில் ரசூலுல்லாஹ் திருமணம் பேச அனுப்பினது யாரை தெரியுமா? ஸைத் ரலியல்லாஹு தான். ஸைத் ரலியல்லாஹு தான் ஸைனப் ரலியல்லாஹு திருமணம் பேசணும். அப்படி ஒரு சம்பவம் நம்ம நடக்குமா? விளங்கிட்டா? அப்படியே நம்ம போனாலும் இந்த பேசுகிறான் அப்படி என்ன ஏதாவது ஒன்று சொல்லி விளங்கிட்டா ஒரு மரியாதை இல்லாமல் பேசி என்ன உன்னோட வாழ்க்கை அவ்வளோதான் அப்படி என்ன மாதிரி எதையாவது ஒன்று சொல்லிட்டு தான் நம்ம வருவோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் பேசினாங்கன்னு ஸைதோட உள்ளத்தில் ஸைனப் ரலியல்லாஹுவோட கண்ணியம் அப்படியே உயர்ந்துட்டு, ஸைனப் ரலியல்லாஹுவோட கண்ணியம் உள்ளத்தில் அப்படியே உயர்ந்துட்டு, அதனால் அங்கே போய் திருப்பி நின்று கண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை திருமணம் பேசுகிறாங்க அப்படி என்று சொல்லி என்ன அதாவது சொல்கிறாங்க. அப்போ ஸைனப் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் நான் இஸ்திகாரா செய்கின்ற வரைக்கும் எந்த முடிவு நான் எடுப்பதாக இல்லைன்னா. அதாவது இங்கேயும் நம்ம என்ன விளங்குறோம், பெண்களுக்குள்ள அந்த சுதந்திரம், அந்த அதிகாரம், தெளிவாக பேசக்கூடிய தன்மையெல்லாம் அந்த காலத்தில் எவ்வளோ ஈஸியாக, இதில் 1400 வருஷத்துக்கு முன்னால் உள்ள சமுதாயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். இஸ்லாம் என்றதுனால அது எங்களுக்கு ஆச்சரியம் இல்லை. இஸ்லாத்துக்கு வெளியேண்டா எப்படி இருந்துச்சு அந்த சிச்சுவேஷன். அதுக்கு பின்னால் இஸ்திகாரா செய்த பின்னால் அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனம் இறக்கிய பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடித்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ இது ஒரு சம்பவம். இப்போ ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஸைனப் ரலியல்லாஹு மூலம் இந்த குழந்தை என்ன செய்யலை, அதாவது பிறக்கவில்லை. இது அதாவது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு நடக்குது. இந்த சூரத்துல் அஹ்ஸாபுடைய இந்த வசனம் இறங்குது. அது தபன்னிய இந்த மாதிரியான குழந்தைகள் எடுத்து மகனாக்குவது என்பதை தடை செய்து வளர்க்கலாம் அதெல்லாம் தவறு கிடையாது. அந்த மகனாக்குவது அப்படின்றத தடை செஞ்சு இந்த வசனம் என்ன செய்து இறங்குறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது இப்போ ஸைனப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த உடனேயே அந்த மதீனாவில் மக்கள் கவனிக்க வேண்டும் என்பதற்காக அன்சார்கள் என்ன செஞ்சாங்க, முவாசாத், தீனுக்காக இவங்க வந்திருக்கிறாங்கன்றதுக்காக வேண்டி அவர்களை சொத்துக்களை கொடுத்து நிலங்களை கொடுத்து கவனித்தாங்க. அப்படி கவனித்ததில் மிக முக்கியமாக அவங்க செஞ்ச வேலை என்னன்னு சொன்னால், அவங்களோட விவசாயிகள். குறைஷிகள் யார்? வியாபாரிகள். அன்சாரிகள் யார்? பெரும்பாலான விவசாய நிலங்கள். அவங்க விவசாயம் செய்கிறது மட்டுமல்ல, அவங்க பெரும் அதாவது தோட்டங்களை, வெறும் ஈத்தம்பழம் தோட்டம் மட்டுமல்ல, வெங்காய வயலெல்லாம் இருந்துச்சு. விளங்கிட்டா? வெங்காய வயல், பூண்டு வயல், இப்படின்னு பெரும் வயல்கள்லாம் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி, வெங்காய வயலுக்கு பக்கத்தால் என்ன செஞ்சாங்க, நடந்து சென்றார். சில சஹாபாக்கள் சாப்பிட்டாங்க, ரசூலுல்லாஹ் சாப்பிடலன்றலாம் என்ன செய்யும் வரும். அப்படி ஒரு விவசாய பூமியாக அதை என்ன செஞ்சது இருந்துச்சு. இப்போ இவங்க வந்த உடனே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், தங்களோட நிலங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, ஆஃப் என்ன செஞ்சாங்க, வருமானத்தை கொடுத்தாங்க. அரைவாசி வருமானம் கொடுத்தாங்க. ஒரு அன்சாரி சஹாபி என்ன செய்வார், உங்களுக்கு என்ன இதில் அரைவாசி வருமானம் உங்களுக்கு, நீங்கள் அதோட விவசாயத்தை எடுத்து விற்று என்ன செஞ்சுக்கோங்க, சாப்பிடுங்க, விற்றுக்கங்க, எடுத்துக்கங்க. நாங்கள் இவ்வளோ பெரிய ஒரு கூட 100 அல்லது 110 அப்படின்றதில்லை, அரைவாசி கொடுத்தவங்க, கால்வாசி கொடுத்தவங்க, இப்படியெல்லாம் இருந்தாங்க. 5% கொடுத்தவங்கலாம் இல்லை. அப்படி நிறைய பேர் எதுக்காக, தீனுக்காக என்ன செஞ்சாங்க, தீனுக்காக வந்திக்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திக்கிறாங்க. அவங்க உலகம் வானாண்டு வந்தவங்க, அவங்களும் சிறப்பானவர்கள், உலகமே வானாண்டு எல்லாவற்றையும் விட்டு வந்தவர்கள். அதனால் அவங்க அரைவாசி கொடுத்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்களுக்கு என்ன, இப்போ ரசூலுல்லாஹ்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்திக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் விட்டு வந்திக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்களுக்கு 2 மனைவிமார் இருக்கிறாங்க, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, 2 மனைவிமார் தான் அந்த நேரத்தில். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உதவி செஞ்சவங்க யார் தெரியுமா? ஒரு விதவை பெண், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. பெண் இங்கே ஒவ்வொரு இடத்துல நான் இதை ஏன் சொல்லிக்கிறேன்னா, எப்போ இந்த பெண் உரிமை பேசிட்டு அதாவது தலைகீழாக விளங்கக்கூடியவங்களுக்காக அதை சொல்கிறேன். நான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு விதவையாக இருந்து அவங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தோட்டத்தை ஒப்படைக்கிறாங்க. இதில் வரக்கூடிய ஈத்த மரத்துடைய வருமானங்கள், அதனுடைய செலவுலாம் உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு கொடுத்துட்டாங்க. விதவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவுற அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் இருந்துச்சு. அப்போ என்ன, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிச்சிக்கல. பிறகு அபூ தல்ஹாவை என்ன செய்கிறாங்க, திருமணம் முடிக்கிறாங்க. உம்மு சுலைமோட மகன் யார்? உம்மு சுலைம் ரலியல்லாஹுவோட மகன் யார்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. வழங்கிட்டா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு யார்? உம்மு சுலைமுடைய மகன். அபூ தல்ஹா உம்மு சுலைமுடைய கணவர். வழங்கிட்டா? உம்மு சுலைமுடைய கணவர் அனஸ் இப்னு மாலிக். அப்படின்னா உம்மு சுலைம் மாலிக் என்றவரை திருமணம் முடிச்சிருந்தார். அதன் மூலம் என்ன, அனஸ் பிறக்கிறார். அவங்களுடைய விவாகரத்துக்கு பிறகு அபூ தல்ஹா என்ன செய்கிறார், திருமணம் முடிக்கிறார். அபூ தல்ஹா திருமணம் முடிக்கிறார். இப்போ இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நிலத்தை ஒப்படைச்சி அதில் வார வருமானங்களை நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஐமனை கூப்பிடுறாங்க.
உம்மு ஐமனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த ஈத்த மரத்துடைய வருமானங்களை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னா. ஒரு குறிப்பிட்ட ஈத்த மரங்கள் எல்லாம் கொடுத்து அந்த ஈத்தங்குலைகளுடைய வருமானங்களை, ஒரு உதாரணமாக ஒரு 30-40 ஈத்த மரம் கூட பெரும் வருமானம் அது, அதை கொடுத்து இதை நீங்கள் வச்சுக்கோங்க நாங்கள் ரசூல்லாங்களுக்கு அவங்களுக்குள்ள உறவு ஒன்றே ஒன்று தான், வளர்த்தது மட்டும்தான். பெத்தெடுத்து வளர்க்கலை, பாலூட்டி வளர்க்கலை, ஆனால் அவங்கள கவனித்தது மட்டும்தான். அதுக்காகவே ரசூல்லாங்க என்ன செய்கிறாங்கண்டா, இதை நீங்கள் வச்சுக்கோங்கண்ணா. இத்தனைக்கும் ஹபஷி, நம்ம ஏற்றத்தாழ்வுன்னு நினைக்கிற இந்த ஹபஷி அடிமை பெண் கௌபத்துல்லா அழிக்க வந்த பட்டியலில் இருந்த அவங்க இல்லாட்டியும் கூட அந்த லிஸ்ட்டில் இருந்தவங்க. ஆனால் ரசூல்லாங்கட கவனிப்பெல்லாம் என்ன, அதை அப்படி இருந்துச்சு. அதாவது வருமானத்துக்கு ரசூல்லாங்களுக்கு வழி செய்யப்படுது. அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கொஞ்சம் ஈத்த மரங்களை ஒரு பகுதியை கொடுத்து இதில் வருமானம், ஈத்தந்தோட்டத்துடைய வருமானத்தை நீங்கள் வச்சுக்கோங்கண்ணா. இப்படி இருந்துட்டீங்கிறாங்க. அவங்களுக்கு வருமானம் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு வருமானம் போயிட்டுருக்குது. இப்படியே போகிற சந்தர்ப்பத்தில், அதாவது ஹிஜ்ரி 7 அப்போ உம்மு சுலைம் வந்து என்ன செய்கிறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூலுல்லாஹ்கிட்ட கொண்டு போய் விட்டுறாங்க. உங்கள்கிட்ட வேலைக்காரராக இவர் என்ன செய்யட்டும் இருக்கட்டும். அதனால தான் பெரிய அறிவாளியாக என்ன செஞ்சார், அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு இல்லை, பனு குரைலா, பனு நதீர் இவைகள் வெற்றி கொள்ளப்பட்ட உடனே நிறைய விவசாய நிலங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு கிடைக்குது. நிறைய விவசாய நிலங்கள் கிடைக்குது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர்களுக்கு என்ன செய்கிறாங்க, அதை பகிர்ந்தளிக்கிறார்கள். அன்சார்களோட ஒப்புதலோடு முஹாஜிர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறாங்க. பகிர்ந்தளிக்கிற நேரத்தில் அன்சார்கள்ட்ட கேட்குறாங்க, என்னன்னு சொன்னால், உங்களுடைய நிலங்களை வருமானங்களை திருப்பி கொடுத்துட்றோம், முஹாஜிர்கள்ட்டையும் திருப்பி எடுத்துட்டு இதை வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். பனு நதீர் இதையும் அதே போல் என்ன, இந்த பனு குரைலாவுடைய அந்த விவசாய நிலங்களை யாருக்கு கொடுத்துருவோம், முஹாஜிர்களுக்கு கொடுத்துருவோம்னா. அன்சார் என்ன சொன்னாங்க தெரியுமா, அல்லாஹ்வின் தூதரே, அதுவும் அவங்கள்ட்ட இருக்கட்டும், இது அவங்களுக்கு போகட்டும்னா. அது அவங்கள்ட்ட இருக்கட்டும், இதுவும் அவங்களுக்கு போகட்டும்னாங்க. அதான் அன்சார்கள் அப்படி இருந்தாங்க. அப்படி இருக்க டைமில் முஹாஜிர்களாக விரும்பி என்ன செஞ்சாங்க, அதை கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கப்படுற நேரத்தில் உம்மு சுலைம் என்ன செய்கிறாங்கன்னு அனுப்புகிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்கிட்ட போய், இப்போ ரசூலுல்லாஹ்களுக்கு நிறைய கிடச்சிட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தோட்டங்களும் அது இதுவும் வருமானங்கள் கிடச்சிட்டு, எங்களோட தோட்டத்தை என்ன, அதில் ஒரு பகுதியை, தோட்டம் அல்லது ஒரு பகுதியை திருப்பி எடுக்கிறது, ஏன் சொந்தமாக கொடுக்கலே, திருப்பி எடுக்கிறது கேட்டு வருமாறு, விருப்பமானு கேட்டு வருமாறு அனஸ் ரலியல்லாஹு அனுப்புகிறாங்க. இந்த தோட்டம் யார்கிட்ட, இப்போ உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹாட்டைக்கு அனஸ் ரலியல்லாஹு வாரான். இந்த விஷயம் கேள்விப்பட்டு உம்மு ஐமன் வாரான். உம்மு ஐமனுக்கு அப்போ எத்தனை வயசு இருக்கும், இப்போ நம்ம ஏக்கரை எடுத்து பார்த்தோம்னா, இப்போ ஒரு 50 நம்ம சொன்னோம், திருமணம் முடிக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே 50 இருக்கணும். இன்னொரு 13 போட்டிங்கன்னா 63, இன்னொரு 5 வருஷத்தையே போட்டிங்கன்னா 68, என்ன கிட்டத்தட்ட ஒரு 70 வயசாகிற இடத்துல உம்மு ஐமன் வாராங்க. வயதான பெண்மணி வந்து அனஸ் ரலியல்லாஹு இப்படி பேசிட்டு இருக்கிறத கண்டு துண்டை எடுத்து, ஒரு துணி துண்டை எடுத்து அனஸ் ரலியல்லாஹு மேலே போடுறாங்க. மேலே போட்டு இப்படி இழுக்கிறாங்க. எடுத்துகிட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒன்றும் திருப்பி தர மாட்டேன்னா. உம்மு ஐமன் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ், இது புகாரியில் வரக்கூடிய செய்தி, ஒன்றையும் நான் திருப்பி தர மாட்டேன். ஏன்னா அவங்களுக்குரிய வருமானமும் அது இருக்குது, நான் எந்த ஒன்றையும் திருப்பி தர மாட்டேன். அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, இது சொந்தம் என்ன நினச்சிட்டாங்க. உம்மு ஐமன் ரலியல்லாஹு என்ன நினச்சிட்டாங்கன்னா, இது சொந்தமாக கொடுக்கப்பட்டது, ரசூலுல்லாஹ் சொந்தமாக தான் கொடுத்தாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க உம்மு ஐமன் ரலியல்லாஹு. என்ன இல்லை, அவங்க நபித்தோழி, அவங்க சிறப்பான ஒரு பெண்மணி, எல்லா யுத்தத்திலையும் கலந்து கொண்டவங்க, அப்படி ஒரு வீரமான ஒரு பெண்மணியாக இருந்தவங்க. உஹது யுத்தத்திலெல்லாம் அவங்க வெறுண்டோடுற டைமில் பெண்கள் நெசவு செய்வாங்களே அந்த இது, அதை நான் உங்களுக்கு தானே, வாழை எனக்கு தாங்கன்னாங்க. ஆண்களை பார்த்து ஓடின ஆண்களை பார்த்து சொன்னாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், அதாவது இந்த நெசவு செய்கிற அதை தாரேன், நீங்கள் வந்து வாழை எனக்கு தாங்க, என்ன ஏன் ஓடுறீங்கன்னு கேட்டாங்க. அப்படி ஒரு வீரமான ஒரு பெண்மணியாக என்ன செஞ்சாங்க உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க. இப்படி அவங்க இது தெரியாதனால அவங்க என்ன செஞ்சாங்க, பிடிச்சி இழுத்துறாங்க, தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்லணும், எந்த ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லலை. உம்மு ஐமனே, அது சொந்தமெல்லாம் இல்லை, நமக்கு வந்து இதாக கிடச்சிதுன்னு சொல்லலை ரசூலுல்லாஹ். அதை என்ன செய்யலை, சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதை நீங்கள் தந்துடுங்க, எனக்கு வரக்கூடிய தோட்ட நிலத்திலிருந்து அது மாதிரி ஒன்று நான் உங்களுக்கு என்ன செஞ்சிடுறேன். ரசூலுல்லாஹ்களுக்கு நல்லா நிறைய கிடச்சிருந்தது, ஒன்று தந்துடுறேன் நாங்கள். அப்போ உம்மு ஐமன், வல்லாஹி நான் தரமாட்டேன்றாங்க. என்ன தரமாட்டேன், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, 2 மடங்கு தந்துடுறேன்றாங்க. வல்லாஹி நான் தரமாட்டேன், 3 மடங்கு தந்துடுறேன், 4 மடங்கு தந்துடுறேன், 5 மடங்கு தந்துடுறேன், 6 மடங்கு தந்துடுறேன், 7 மடங்கு, 8 மடங்கு, 9 மடங்கு, 10 மடங்கு என்று சொல்லும் வரைக்கும் உம்மு ஐமன் இல்லை. ரசூலுல்லாஹ் நிற்கவும் இல்லை, ரசூலுல்லாஹ்களை பெற்றெடுக்கவும் இல்லை, பாலூட்டவும் இல்லை. ஆனால் வளர்த்த தாய், அவர்களை வளர்த்த தாய், அணைத்த தாய், தாலாட்டிய தாய் என்ற ஒரே காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வருமானத்தில் 10 மடங்கு அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, சொல்லும் வரைக்கும் உம்மு ஐமன் சொல்லிக்கிறேங்க. ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல நிற்கவும் இல்லை. அவங்க 10ல் சொல்கிறாங்க, நான் பொருந்திக் கொள்கிறேன், அதை நான் எடுக்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்கு பின்னால் தான் அவர்கள் விட்டு சென்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு கிடைத்ததில் 10 என்ன செஞ்சாங்க,
உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு உம்மு சுலைம் தந்ததை போல 10 கொடுத்தாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கே இந்த ஒரு கண்ணியம்டா, இவர்களுக்கே ரசூலுல்லாஹ் இப்படி நடந்து கொள்கிறாங்கடா, பெற்ற தாய்க்கு எப்படிப்பட்ட ஒரு கண்ணியம் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொந்தமில்லைன்ற வார்த்தையை கூட சொல்லலை, சொந்தமில்லைன்ற வார்த்தையை கூட சொல்ல. இமாம் நவவி சொல்கிறாரு, தத்தீபன் லி ஹாத்திரிஹா, அவங்களுடைய உள்ளத்துக்கு ஆறுதலாக. ரசூலுல்லாஹ் நீங்கள் சொந்தமன் நினச்சிக்கலான்னு அவங்கள ஃபெடப்பாக்கி உடைச்சி விடலை, உடைத்து விடாமல் என்ன செய்யணுமோ அந்த கடமையை மட்டும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, செய்தார்கள். ஆனால் நம்ம அப்படி தாயோட பெற்ற தாயோட அப்படி நம்ம நடக்கிறோமா? பெற்ற தாயுடன் எப்படியெல்லாம் அவர்களுடைய அந்த வயசு பார்க்காம 50, 55, 60 வயசு பார்க்காம அவங்களுடைய இப்போ இந்த இடத்துல அவங்க செய்கிறது இன்னொருவருடைய நிலத்துடைய விஷயத்தை அவங்க பேசுகிறாங்க, இன்னொரு நிலத்துடைய விஷயம். ஆனால் அந்த இடத்துல போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலை, மனசை இதாக்கல. அவங்களோட வயசுக்கு அவங்க சொல்கிறாங்க, அவங்களோட உரிமைக்கு அவங்க சொல்கிறாங்க. மார்க்க ரீதியாக முரண் ஒன்று இருந்தால் விளங்கப்படுத்துறது வேறு. அவர்கள் தனக்கு உரிமையானதை நினைக்கிற சந்தர்ப்பத்தில் தன்னால் ஈடுகட்ட முடியும்னு நினைக்கிற ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அதைத்தான் திருப்பி திருப்பி செய்து கொண்டு இருந்தாங்க பார்க்குறோம். இந்த ஒன்று போதும், நம்ம பெற்ற தாயுடைய அந்த கண்ணியத்தை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு போதுமானது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இன்னொரு சம்பவம் உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹாவோட என்னென்னா, ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி விசிட் பண்ணுவாங்க உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹா. அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெற்ற தாய் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு ஜியாரத்து பண்ண டைமில் அழுதாங்க தாயை நினச்சி. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இடத்துல வளர்த்த தாயாக அவங்க அடுத்தது வளர்ந்தது ஃபாத்திமா, அதாவது ஃபாத்திமா பின்து அசத்ன்னு நினைக்கிறேன். அதாவது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய், அபூ தாலிபுடைய மனைவி, அவங்களோட வீட்டில் வளர்ந்தாங்க ரசூலுல்லாஹ். அவங்களும் இல்லை இப்போ, சரி, மனைவியும் ஃபாத்திமா தான், மாமியும் என்னது ஃபாத்திமா தான். அலிரல்லாம் இந்த அலிரல்லாம் அவங்களுக்கு என்னது, அதாவது மனைவி ஃபாத்திமா, தாயும் என்னது, அதாவது ஃபாத்திமா தான். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை தாய் என்று பார்க்கறதுக்கு அவங்களுக்கு முன்னால் இருந்தது யார், உம்மு ஐமன் ரதியல்லாஹு. தாயோட அந்தஸ்து அளவுக்கு என்ன செய்கிறாங்க, அவங்களோட நடந்து கொள்கிறாங்க. இப்போ உம்மு ஐமன் ரதியல்லாஹு அவங்க வீட்டுக்கு அடிக்கடி ரசூலுல்லாஹ் விசிட் பண்ணுவாங்க. அபூபக்கர், உமர் ரதியல்லாஹு அன்ஹு இவங்களோட விசிட் பண்ணுவாங்க. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சாப்பிட முடியாத ஒரு நிலையில் ரசூலுல்லாஹ் போகிறாங்க. அந்த இடத்துல உம்மு ஐமன் சாப்பாடை செஞ்சு வைக்கிறான், சாப்பிடுங்கன்றான். ரசூலுல்லாஹ் இல்லை சாப்பிடலை அப்படின்றாங்க. பல காரணமாகிக்கலாம். சுன்னத்து நோம்பு இருந்தால் ரசூலுல்லாஹ் முறிச்சிட்டா என்ன செஞ்சுருப்பாங்க, சாப்பிட்ருப்பாங்க. ரசூலுல்லாஹ் வேறொரு காரணம் சாப்பிட முடியாத நிலைமை சாப்பிடுனாங்க. சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. யார், உம்மு ஐமன். எப்படி வருதுன்னா அதில் 2 வார்த்தை வருது. அதாவது தஸ்ஹப் என்று சொன்னால் அதான் அலறி சத்தம் போடுறது. சாப்பிட்டா என்னன்னு சொல்லி நம்ம சத்தம் போடுவோம், அந்த மாதிரியான ஒரு ஆள் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதே போல் தத்தம்மர் ஏச ஆரம்பிக்கிறாங்க, கட்டுமையாக ஏசுகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னால் சாப்பிட முடியலை அடுத்த மட்டும் தவிர வேறு எந்த வார்த்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வார்த்தையும் சொல்லலை. சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய செய்தி. அற்பமான சாப்பாடுகளுக்கெல்லாம் பெற்ற தாய்மார்களோடு நம்ம என்னெல்லாம் வார்த்தையெல்லாம் பேசியிருப்போம், நினச்சி பாருங்கள். அப்போது அவங்க ஒரு சாப்பாடை வைக்கிறாங்க, அதை ரசூலுல்லாஹ் சாப்பிட முடியலை, அவங்கள தான் விசிட் பண்ணி போய்க்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க சப்தமிட்டு பேசுகிறாங்க, ஏசுகிறாங்க, கடிஞ்சு கொள்கிறாங்க. அபூபக்கர்லாம் இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட முடியலைன்றதை தவிர வேறு எந்த வார்த்தையும் சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவல் பூத்து அமர்ந்து கொண்டிருந்தாங்க, வேறு எதுவுமே சொல்லவில்லை. அதாவது நமக்கு கோபம் வராது அப்படியே அர்த்தம் இல்லை. தஹம்முல், நம்மளை கவனித்தவர்கள், நம்மளை வளர்த்தவர்கள், நம்மளை உயர்த்தியவர்கள், அவங்க தவறாக நம்மளை ஒரு வார்த்தை சொல்லுகின்ற பொழுது, சரியாக இல்லை, தவறாக ஒரு வார்த்தை சொல்கிற பொழுது, தவறாக கண்டிக்கின்ற பொழுது, நல்ல மனிதர்கள் எப்படி இருப்பாங்கண்டா, எனக்கு ஏச தகுதியானவர் தான் எனக்கு ஏசுகிறார், எனக்கு ஏசுவதற்கு தகுதியான அந்தஸ்தில் உள்ளவர் தான் எனக்கு ஏசுகிறார், நான் சபர் செய்யணும், இப்படித்தான் நினைப்பாங்களே தவிர நீங்கள் ஏசுகிற முறப்பில்லேன்னு பேச பார்க்க மாட்டார். நம்மளே எடுங்க, நம்மளோட பிள்ளைக்கு நம்ம ஒரு 60-70 வயசில் ஏதாவது ஏசிடுறோம், நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் பிள்ளைகிட்ட, தவறாக நம்ம ஏசி விட்டாலும் கூட வாப்பா தானே ஏசினேன், நீ உன்னை சபர் செஞ்சுட்டு போகலாம்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். எனக்கு ஏசக்கூடிய இடத்தில் உள்ளவர் தான் ஏசுகிறாரா, எனக்கு நிறைய உபகாரம் பண்ணவர், என்னை வாழ வச்சவர், என்னை கவனித்தவர், அப்போ எனக்கு கடமையேண்டு அவர் செஞ்சவர். அப்படி இருக்கிற ஒரு மனிதன் தவறாக ஒன்றை புரிஞ்சு ஏசலாம், தவறாக ஒன்றை புரிஞ்சு நடந்து கொள்ளலாம். அப்போ நம்மற்றிக்க வேண்டிய பண்பாடு என்னென்னா அதை ஏற்றுக்கொள்வது. தஹம்முல், ஏசின சரியா பிள்ளையா அப்படின்னு பேசுறது இல்லை. ஏச தகுதியானவர் எனக்கு ஏசினாரா இல்லையா, ஏச பொறுப்பானவர் எனக்கு ஏசினாரா, அவ்வளோதான் எனக்கு தேவை. இதில் என்ன சரிப்பில் பார்க்குறவன் ஒரு நல்ல பண்பாடு, மனிதாபிமான பண்பாடற்ற ஒரு குணம் என்பதை இதில் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்கிறாங்க, காட்டுறாங்க. இவ்வளோ ஏசலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அமைதியாக இருந்தாங்க, பேசினாங்க, சிரித்தாங்க. அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க, வந்து விட்டார்கள். அப்படி என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹா ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரதியல்லாஹு அன்ஹாவோட இருந்த அந்த உறவை பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, இந்த உசாமாவோடு, அவங்களுடைய புள்ள உசாமாவோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய இறக்கம் இருக்க சாதாரண இறக்கம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ரதியல்லாஹு எடுத்து ஒரு மடியிலையும்
உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து ஒரு மடியிலே வச்சு, நான் இவர்களை விரும்புகிறேன், ஃப இன்னி உஹிப்புஹுமா ஃப அஹிப்பஹுமா, இவர்களை விரும்புகிறேன், யா அல்லாஹ் இவர்களை விரும்பச் செய், மக்களுக்கு விரும்பச் செய் என்று ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அதே போல் என்ன உசாமா ரலியல்லாஹு அன்ஹு வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க சொல்லுவார்கள். எல்லா படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமா அழைச்சிக்கிட்டு போகிறத நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். படை இந்த அதாவது வாகனத்துக்கு பின்னால் இருப்பாங்க, உசாமா ரலியல்லாஹு இருப்பாங்க, கழுதையில் ரசூல் அங்கே இருப்பாங்க, அதுக்கு பின்னால் உசாமா. அதனால் ஒருத்தர் அறிஞர் போட்டிருந்தார், எந்த வண்டியில் போகிறீங்கன்றதல்ல, எவரோட போகிறீங்கன்றதில் தான் அவங்களோட கண்ணியம் என்ன செய்து இருக்குது. ரசூல்லாங்களுக்கு பின்னால் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க நிற்கிறாங்க. கௌபத்துல்லாக்களை அழைச்சி செல்கிறேம்ல, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சென்றார்கள் பிலாலோடு. இப்படி உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக நேசத்தோடு என்ன செஞ்சாங்க நடந்து கொண்டார்கள். ஒரு குற்றச்சாட்டு பரவச்சு, ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு உசாமா ஜெயித் வெண்மையாக இருப்பார், உசாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி ஒரு கரு நிறத்தில் இருப்பாங்க, தாய் வந்து உம்மு ஐமன் கருப்பு நிறத்தில் இருப்பாங்க. இவர்கள் வந்து என்ன அவர்களுடைய பிறப்பு உசாமா ரலியல்லாஹு பெற்ற சம்பந்தமாக ஒரு தவறான ஒரு கருத்து சில மனிதர்கள் நயவஞ்சர்கள் ஆகிக்கலாம் அல்லது விரக்கமட்டவர்கள் ஆகிக்கலாம், அப்படி கதை பரவிச்சு. ரசூலாங்க இதால் மனசு கொஞ்சம் நொந்து போயிருந்தாங்க. ஒரு தடவை ரசூலாங்க இருக்கிற டைமில் வந்து முஜஸ்ஸிஸ் அல் முத்லிஜி என்ற ஒருத்தர் வராரு. அவங்களாம் இந்த கியாஃபாவில் பிரபல்யமானவங்க. கியாஃபான்னு சொன்னால் அடையாளம் பார்த்து சொல்கிறவங்க, இந்த பக்கத்தால் தான் இந்த படம் போயிருக்கும், இவ்வளோ பேர் போயிருக்கும், இன்னாளுடைய புள்ள இன்னால் என்று அடையாளம் பார்த்து சொல்லக்கூடிய அறிவு இருந்துச்சு. இந்த அறிவுக்கு அதுக்கு தகசுஸ், அது ஒரு சிறப்பு, அது ஒரு தேர்ச்சி. அந்த தேர்ச்சி உள்ள முஜஸ்ஸிஸ் அல் முத்லிஜி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து ரசூலான வீட்டுக்கு வராங்க. ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு உசாமா ரலியல்லாஹு ஒரு போர்வைக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிறாங்க, கால் மட்டும் விளங்குது, 4 கால் வெளியே இருக்குது, இவங்க ஒரு போர்வையில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து பார்த்துட்டு திடீர்னு வந்தவர், இந்த காலில் இருந்தால் வந்திருக்கணும்ன்றார். இந்த காலை பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த 2 காலம் இந்த 2 காலில் இருந்தால் வந்திருக்கேன். அவர் அந்த துறையில் உள்ளவர். ரசூலாங்கோட முகம் வந்து அப்படி மலருது, ரசூலாவோட முகம் வந்து அப்படி ஒரு மலர்ச்சி. நேர் ஆயிஷா ரலியல்லாஹு போகிறாங்க. ஆயிஷாவே உங்களுக்கு தெரியாதா, முஜஸ்ஸிஸ் அல் முத்லிஜி இப்போ என்ன சொன்னார் தெரியுமா, இந்த 2 காலில் இருந்து தான் இந்த 2 கால் வந்துச்சுன்னு சொன்னார். ரசூலாங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ மகிழ்ச்சி மிக்க ஒரு மனிதராக வாழ முடிந்ததுக்கு காரணம், தத்துவம் பேசுகிற மனிதரை ஐக்கியத்துக்கு ஆதாராது. ஓவர் தத்துவம் பேசுகிறவனால் உலகத்தில் சந்தோஷமாகவே இருக்கலாது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு தத்துவம் முக்கியம். ஆனால் எல்லா சந்தோஷங்களிலும் தத்துவத்தை யோசிக்கிறவனால் என்ன செய்யலாது, தத்துவம் பேச. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினச்சா அங்கே என்ன செய்யலாம், வேறு மாதிரி யோசிக்கலாம். அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்கலாமே இல்லையா? சரியா, நானே இருக்கிறேன், எனக்கே கன்ஃபார்ம் பண்ண எல்லாம் இருக்கு. அப்படி கேட்டால் அவனுக்கு என்னடா வாதமெல்லாம் அழகாக இருக்கும், ஆனால் சந்தோஷம் இல்லாமல் போயிடும். என்ன போயிடும், சந்தோஷம் இல்லை. ரசூலாங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க, இயற்கையாக அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்ன செய்ய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அப்போ இது முக்கியம். ரசூலாங்க ஒரு 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 கிராமப்புறவாசிய வயசான ஆளை வந்து என்ன நோய் விசாரிக்க போகிறாங்களே, அப்போ என்ன சொல்கிறார் ரசூலாங்க, லா பஸ தஹுரு இன்ஷா அல்லாஹ், குணமாகிரும், அவர் காய்ச்சல் அடிக்கிற குணமாகிரும். அவர் என்ன சொல்கிறாரு, குணமாகுமா, இது வந்து என்ன கபருக்கு போகிற காய்ச்சல், இது குணமாகிற காய்ச்சல் இல்லைன்றார் அவர். தத்துவம் அவர் யோசிச்சு பார்க்குறோம். சரி நம்ம சாக போகிறோம், சரியா அப்படின்னு முடியாது இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபனஅம் இதன் அப்படியே ஆகட்டும் பண்ணாங்க. ரசூலாங்க சொன்னாங்கன்னு அப்படியே ஆகட்டும் பண்ணாங்க. அவர் என்ன செஞ்சிருக்கணும், ஒரு மனுஷன் நோயாளிகிட்ட என்ன துவாக்குற, அல்ல குணப்படுத்துருவான் ஒன்றும் நினைக்க வேணாம். இந்த தத்துவமான ஆக்களுக்கு அந்த சந்தோஷத்தை அடையலாது. சும்மா இப்படி தான் 1000 பேர் சொல்லிட்டு போகால், நம்மட வழி நமக்கு தானே தெரிய மாட்டேன், இவனால் நிம்மதியாக கேளாது. துவாக்கு அவங்களை என்ன செய்யலாம், அவரோட உடம்பு உனக்கு தரலாமா, உசுரை மாற்றிடலாமா, துவா தான் கேட்கலாம். அந்த துவா கேட்டு நல்ல வார்த்தை வந்தால் நம்ம சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளணும். அதை ரசூலாங்க ஏற்றுக்கொள்ளலாம். அதனால் அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இப்போ இந்த செய்தி கியாஃபான்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொன்று புரிஞ்சுக்கொள்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களோட துறை தேர்ச்சி அங்கீகரிச்சுக்கிறாங்க. நியாயமான துறை தேர்ச்சிகளை ரசூலாங்க அங்கீகரிச்சுக்கிறாங்க. வீண் தத்துவம் என்ன செய்யல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசவில்லை எடுத்துக்கிற ஒரு ஆதாரம் இது கியாஃபான்னு சொல்லுவாங்க. இது ரசூலாங்க அடைஞ்ச ஒரு சந்தோஷங்களில் உண்டு. அதே போல் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைத்தளபதியாக என்ன செய்கிறாங்க, ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு படைத்தளபதியாக வைக்கிறாங்க. இதில் மூத்தா யுத்தத்தில் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு படைத்தளபதியாக வைக்கிறாங்க. மூத்தா யுத்தத்தில் ஜெயித் கொல்லப்படுறாரு. ரசூலுல்லாஹ் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு அனுப்பின அந்த ஜோர்தான் நோக்கி அந்த படையில் தளபதி யார், உசாமா ரலியல்லாஹு. இளம் வயசு 17-18 நம்ம வச்சுக்கிற பேர் என்ன, டீனேஜ்னா என்ன, அதாவது 13 14 வணங்கிட்டா இப்படியே வந்து 18 19 டீனேஜ் அப்படின்னா என்ன, அதில் வந்து குழப்பம், அந்த வயசில் இருக்கிறவங்களாம் சரியாக வைக்க மாட்டாங்க, ஒழுங்காக வைக்க மாட்டாங்க. ஒரு வகையில் அது உண்மை, காரணம் நம்மளோட சூழல். ஆனால் பல வகையில் அது போய் எங்கெங்கே எந்தெந்த சூழலில் வளர்க்கப்படுறானோ அப்படித்தான் அந்த டீனேஜ் இருக்கும். மன்னராக இருக்கிற வயசு இப்போ 18 20 30 வயசுலலாம் மன்னர் ஆகிக்கிறான், கவர்னர் ஆகிக்கிறான், எல்லாம் இருக்கான். அவன் அந்த வளர்ந்த ஏஜும் சூழலும் அப்படி இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம வளர்றது எனக்கு டிவி கேமு அது இது பார்த்து வளர்ந்தா அவன் அப்படி தான் இருப்பான்.
வளர்ற சூழல் தான். இப்போ உசாமா அதெல்லாம் பெரும் படைத்தளபதியாக இருக்கிறாங்க. அதே போல் என்னது முகமது பின் காசிம் பெரும் படைத்தளபதியாக இருக்கிறாங்க. இப்னு உமர்லாம் பெரும் படைத்தளபதியாக இருக்கிறாங்க. இப்போ எத்தனை நபி தோழர்கள் தளபதியாக இருக்கிறாங்க. இன்னும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அவர்கள் இளைஞர்கள், தங்கள் இறைவனை ஈமான் கொண்ட இளைஞர்கள், அவர்களுக்கு நேர்வழியை நாம் அதிகப்படுத்தினோம் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இளைஞர்களை தான் சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் வளைந்த இளைஞர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. வளர்கிற சூழல் தான் டீனேஜ். அப்படியே வேறு மாதிரி கட்டிலமை பருவம், அது விளங்காத பருவம் என்றெல்லாம் நம்ம விளங்காமல் வளர்ந்துக்கிறோம், அவனு விளங்காமல் வளர்றானே தவிர நம்ம வளர்க்கிற சூழல் தான் அவனை என்ன செய்யும், சரியான ஆளாக வளர்க்கும்ன்றதுக்கு நம்ம புரிஞ்சுக்கொள்ள இது ஒரு ஆதாரம். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படைத்தளபதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நியமித்தது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி படைத்தளபதியாக நியமித்த நேரத்தில் சில மக்கள் குறை சொன்னாங்க. சில மக்கள், அதாவது கொஞ்சம் விளக்கம் இல்லாத மக்கள் ஆகிக்கலாம், அல்லது சில முனாஃபிகீன்கள் ஆகிக்கலாம், குறை சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் இவரை குறை சொல்கிறீங்கடா, இவரது தந்தை ஸைதையும் என்ன செஞ்சீங்க, குறை சொல்லத்தான் செஞ்சீங்க. நிச்சயமாக அவர் லஹலீகுன் லில் இமாரா, தலைமைத்துவத்துக்கு மிகவும் தகுதியானவர். அவர் மிகவும் தலைமைத்துவத்துக்கு மிகவும் தகுதியானவர். மக்களிலே எனக்கு மிகவும் விருப்பமானவர், மக்களிலே எனக்கு மிகவும் விருப்பமானவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு சொன்னார்கள். அப்படி என்ற செய்தி என்ன செய்ய பார்க்கிறோம். அதாவது ஸைத் எனக்கு மிகவும் விருப்பமானவர், உசாமா அவருக்கு பின்னால் எனக்கு மிகவும் விருப்பமானவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை பாராட்டி சொல்கிறாங்க. அதனால தான் அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, படைத்தளபதி அனுப்பக்குள்ள உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் அனுப்பாமல் இன்னொருத்தரை நீங்கள் அனுப்பலாமேன்னு சொன்ன டைமில் ஹபில் இப்னுல் ஹத்தாப், இப்னுல் ஹத்தாபே என்ன புத்தி போயிட்டா, ரசூல் இஸ்தஅமலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅமுருனி அன் அன்ஸியஹு, நியமித்தது அல்லாஹ்வுடைய தூதர், என்ன நீங்கள் கலட்ட சொல்கிறீங்களா என்று சொல்லி உசாமாவை படைத்தளபதியாக அபூபக்கர்லாம் என்ன செஞ்சாங்க, அனுப்பி வைத்தார்கள் என்ற செய்தியை நம்ம செய்கிற பார்க்க. படையில் யார் இருக்கிறாங்க, அபூபக்கர் உமர் போன்றவங்களாம் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் அனுப்புகிற டைமில் படைத்தளபதி உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை விரும்புகிறேன்னா அவரை விரும்புங்கண்டா, என்னை விரும்புகிறேன்னா அவரை விரும்புங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்த்தை பார்க்குறோம். அவ்வளோ நேசித்தாங்க ரசூலுல்லாஹ். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு நேசிக்கிற மாதிரி, ஃபாத்திமா ரலியல்லாஹு நேசித்த மாதிரி உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசத்துக்கு மேலே நேசம் வச்சாங்க. உசாமா ரலியல்லாஹு அவர்களோடும் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுவோடும். அதனால தான் பின்னால் நபி தோழர்களும் அவ்வளோ நேசித்தாங்க. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் அவ்வளோ நேசித்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு திருட்டு நடந்த டைமில் அதுக்கு அதாவது பேரம் பேசுகிறதுக்கு வேறு யாரை வச்சு நம்ம பேசுகிறது, உசாமா வச்சு தான் பேசணும்னு சொன்னாங்க. அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொன்னா, எனது மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் நான் என்ன செஞ்சிருப்பேன், கையை வெட்டி இப்போ நான் சொன்னேன். ஆனால் முற்படுத்துறதுக்கு யாரை செலக்ட் பண்ணாங்க, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, செலக்ட் பண்ணாங்க. அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஃபாத்திமா பின்த் கைஸ் முஆவியர் என்னை திருமணம் பேசிக்கிறார், அபூ ஜஹம் என்ற ஒரு நபித்தோழர் என்னை திருமணம் பேசிக்கிறான்னு சொன்ன ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உசாமாவை முடிங்கன்றாங்க. உசாமா முடி சொன்னோடனே நான் இப்படி வானான்ட்டு ஃபாத்திமா சொல்கிறாங்க, நான் வானா, அப்படி ஃபாத்திமா பின்த் கைஸ் சொல்கிறாங்க, நான் வானான்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடையும் ரசூலுடையும் வழிபடுவது உங்களுக்கு சிறப்பு அப்படின்னாங்க. அதுக்கு பின்னால் நான் திருமணம் முடித்தேன், நிச்சயமாக அவரை கொண்டு நான் பெருமிதம் அடைகிறேன் நாங்கள். ஃபாத்திமா பின்த் கைஸ் சொன்னாங்க, அவரை கொண்டு நான் பெருமிதம் அடைகிறேன், இன்றைக்கு உசாமாவை நினச்சி நான் பெருமிதம் அடைகிறேன் நாங்கள். ரசூலுல்லாஹ் எனக்கு வந்து வழிகாட்டினதுனால. அப்போ என்ன நம்ம இதில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவ்வளோ ஒரு சிறப்புள்ள ஒரு நபித்தோழருடைய தாய் தான் யார், உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறாங்க. மரணித்த பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட உமர்லாம் சொல்கிறான், வாங்க நாங்கள் உம்மு ஐமனை என்ன செய்வோம், பார்த்துட்டு வருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பது போல நம்மளும் போய் என்ன செய்வோம், பார்த்து விட்டு வருவோம், அது ஒரு ஞாபகமாக இருக்கும் அப்படின்னு 2 பேரும் போகிறாங்க. அவங்க வயது போன மூதாட்டி ஆகிக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் கண்ட உடனேயே அவங்க கண்ணீர் விட்டு அழுதார்கள். யார் இவங்க, அவருடைய கணவர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதில் ஷஹீதானவர் ஸைத். அதே போல் என்ன, அவர்களுடைய மகன் ஐமன் ஹுனைன் யுத்தத்தில் ஷஹீதானவர். அவங்களோட வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கை. ஆனால் அவங்க அழுததாக வரலாற்றில் நிறைய இடத்துல வரவே வராது. இந்த இடத்துல இவங்க 2 பேரையும் கண்ட உடனே அழுதாங்க உம்மு ஐமன். அப்போ கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அழுகிறீங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நல்லது தானே இருக்க போகுது. ரசூலுல்லாஹ் நினச்சி தான் அழுகிறாங்கன்னு அவங்களுக்கு விளங்குது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்விடத்தில் நல்லது தானே இருக்க போகுது, ஏன் அழுகிறீங்கன்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நல்லது இருக்கும் என்ற நம்பிக்கை இல்லாமல் நான் என்ன செய்யலை, நான் அழலை. ஆனால் அந்த நபி இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் வஹீன் மூலம் எங்களோடு பேசி கொண்டிருந்தான், தொடர்போடு இருந்தான். அந்த தொடர்பு இப்பொழுது இல்லையே என்று நினைக்கிற பொழுது எனக்கு என்ன செய்து, அதை நினைத்து தான் அழுக வருது, அதுதான் என் மனசுக்கு என்ன செய்து வேதனையாக இருக்குது என்று சொல்லி உம்மு ஐமன் சொன்னவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதார். ஏண்டா ரப்புடைய தொடர்பு வஹி இறங்கிக்கின்றிருக்குது. அல்லாஹ் அப்பப்போ பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லி பேசிக்கின்றிருக்கிறான். அந்த அத்தனை கட்டாயிட்டுன்னு நினைக்கின்ற பொழுது எனக்கு என்ன செய்து வேதனையாக இருக்குது என்று சொல்லி உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அழுதார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தை பின்னால் 5 மாதங்கள் தான் அவங்க இருந்தாங்க.
அதான் மிகச்சரியானது. 5 மாதங்கள் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சிட்டாங்க, மரணித்து விட்டார்கள் என்று நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான படிப்பினை. இதுக்கு பின்னால் ஒரு தடவை வந்து இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து பள்ளியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த டைமில் ஒரு மனிதர் பள்ளிக்கு வரார். தொழுகையில் வந்து அவர் சரியான முறையில் தொழலை, கொஞ்சம் வேகமாக தொழுகிறார். அப்போ வந்து நீங்கள் வந்து சரியான முறையில் தொழலை, சரியாக தொழுங்க, இப்படி தொழுகிறது பிழை அப்படின்னு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. போன பின்னால் கேட்குறாங்க, இவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட இவர் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இவர் தான் ஹஜ்ஜாஜ் இப்னு ஐமன், ஐமனுடைய மகன் ஹஜ்ஜாஜ், அதாவது உம்மு ஐமனுடைய பேரறிவர். அப்படி என்று சொன்ன உடனே இப்னு உமர் இப்படி தலையை குனிக்கிறார். குனிச்சு இப்படி பள்ளியில் உள்ள கற்கள் எல்லாம் இப்படி செய்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை கண்டிருந்தால் மிகவும் விரும்பி இருப்பார், மிகவும் நேசித்திருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து இப்னு உமர் ரலியல்லாஹு தலையை அப்படி குனிச்சிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஐமனையும் உம்மு ஐமன் பெற்றவர்களை மிகவும் நேசித்தார்கள் என்று யார் சொல்கிறாங்க? இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. உம்மு ஐமனையும் உம்மு ஐமன் யாரையெல்லாம் பெற்றெடுத்தார்களோ அவர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் நேசித்தார்கள் என்று சொல்லி இப்னு உமர்லாம் சொல்கிறார். இதே சம்பவம் ஒரு தடவை உசாமா ரலியல்லாஹுடைய மகன் முஹம்மதை கண்ட டைமில் இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, ஆடை எழுத்துக்கண்டு வராரு, அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ யாருன்னு கேட்குறாங்க, சொல்கிறாங்க உசாமாவுடைய மகன் முகமதுன்றாங்க. அப்போ இப்னு உமர் சொல்கிறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை கண்டிருந்தால் மிகவும் நேசித்திருப்பார்கள், மிகவும் விரும்பி இருப்பார்கள் என்று சொல்லி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ பெரிய ஒரு நேசத்தை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது வைத்தார்கள். அவர்களை நேசித்தாங்க. தாயுடைய அந்தஸ்தில் அவர்களை என்ன செய்தார்கள், பார்த்தார்கள். அவங்களோட பிள்ளைகளை நேசித்தார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அடிமை சமுதாயம் என்று சொல்லி ஏற்றத்தாழ்வு காட்டிருக்கக்கூடிய சமுதாயத்தில் நபியவர்கள் விரும்பின அத்தனை பேரும் யார், அந்த அடிமை என்று அவர்கள் தூற்றக்கூடிய நிலையில் இருந்தவர்களை தான் ரசூலுல்லாஹ் போற்றுகின்ற இடத்துல கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தார்கள். இந்த வரலாற்றின் ஊடாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்திகளின் ஊடாக நாங்கள் சில மார்க்க விளக்கங்களை பெற்றவர்களாக மாற வேண்டும். இந்த சம்பவம் நமக்கு அந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹுடைய குடும்பத்தை ஞாபகப்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வைத்திருந்த அந்த நேசத்தை நமக்கு என்ன செய்யணும், ஞாபகப்படுத்தணும். இப்போ இந்த செய்தியின் ஊடாக நாங்கள் சில முக்கியமான தகவல்களை என்ன செய்கிறோம், நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இதுதான் இங்கே மிகவும் முக்கியம். என்ன அப்படி என்று சொன்னால், அப்ரஹாவுடைய படையில் கனிமத்துக்கள் இருந்தது அப்படி என்ற தகவலை நம்ம இந்த வரலாற்றில் என்ன செய்யணும், படிக்கிறோம். வரலாறு தெரிஞ்சுப்போம். இந்த தகவல் நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். அதில் வந்து இந்த மாதிரி என்ன, அது ரெண்டு பேர் வந்து என்ன, யானை பாகனும் அந்த யானை வழி நடத்துகிறவர்களும் குருடர்களாக அசைய முடியாதவர்களாக மக்கால இருந்தார்கள் என்ற செய்தி. அதே போல் உம்மு ஐமன், இன்னும் நம்ம வரலாற்றை தேடுகிற பல செய்திகள் என்ன செய்யும் கிடைக்கும். அவைகள் விட்டு சென்றவர்களுக்கு என்ன, சிலருக்கு அல்லாஹ்வுடைய அருள் என்னது கிடைச்சிது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, ஸைத் இப்னு ஹாரிதா, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ஜாஜ், ஐமன் போன்றவர்களுடைய, முஹம்மத் போன்றவர்களுக்குரிய அந்த சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் நபித்தோழர்களான இவர்கள் 3 பேருடைய சிறப்பையும் 4 பேருடைய சிறப்பையும் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். யார், ஸைத் இப்னு ஹாரிதா, அதே போல் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு, உம்மு ஐமன், அதுபோல் அதாவது அந்த ஐமன் இவர்களுடைய சிறப்புகளை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம இதில் தெரிந்து கொள்கிறோம். அவங்களுடைய வரலாற்றில் ஒரு பகுதியை தெரிஞ்சு கொள்கிறோம். அதே போல் தாயுடைய அந்தஸ்தில் ரசூலுல்லாஹ் வளர்ப்பு தாயையும் பார்த்தார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளும். அதான் இதில் மிக கருப்பொருள். அதுதான் தாயுடைய அந்தஸ்தில் வளர்ப்பு தாயையும் பார்க்கிறது அப்படின்றது. அதில் மிக முக்கியமான 2-3 விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்கிறோம். என்னென்னா, அது நமக்கு தகுதியானவர்கள், நமக்கு உபகாரம் செய்து தகுதியானவர்கள் ஏசுகிற நேரத்தில், கடிந்து கொள்கின்ற நேரத்தில், அவர்கள் கண்டிக்கிற நேரத்தில் அவர்கள் பிழைவிட்டாலும் கூட அது மார்க்கத்துடைய பிழையாக இருக்காத வரைக்கும் மௌனம் காட்பது சிறப்பு. அவங்க தகுதியில் இருந்து தான் ஏசுகிறாங்க. எல்லா திருத்தமும் சரியாக இருக்கணும்ன்ற அவசியம் என்ன இல்லை. சில பிழைகள் அவங்க விடலாம். அதுக்கு நம்ம சபராக இருக்கிறதுன்றது ஒரு மிகச்சிறப்பான ஒரு பண்பாடு என்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அமைதியாக இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கொள்கிறோம். இது வளர்ப்பு தாய்க்கு. இப்போ வளர்ப்பு தாய்க்குண்டா அப்போ நம்ம தாய் வீடு சின்ன காலத்தில் நம்மளை சாட்சி மாதிரி இருக்கலாம். நம்மளோட மற்ற உறவுகள் இருக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் காலத்து பி மன்சிலத்தில் சாட்சி என்றவங்க வந்து உங்களோட தாயுடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு நன்மை செய்யுங்க என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த மாதிரி சின்ன காலத்தில் நம்மளை வளர்த்தவங்களாக இருக்கலாம், நம்மளோட உறவுக்காரர்களாக, நமது பால் ஊட்டியவங்களாக இருக்கலாம், அல்லது நம்மளை எடுத்து வளர்த்தவங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரணமாக நம்மளுக்கு என்ன செஞ்சுக்கலாம், ஒரு 5 நாள் நம்ம இருந்திருப்போம், அவங்களுக்கு நம்ம உபகாரம் செய்வது என்னது மிகச்சிறப்பான பண்பாடு என்பதை நம்ம இதில் தெரிந்து கொள்கிறோம். தாயுடைய சிறப்பையும் இதில் என்ன செய்கிறோம், நம்ம தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக வந்து அதாவது வளர்ப்பு மகன் என்ற முறைமையை இஸ்லாம் என்ன செய்து, மகனாக்குதல் என்ற முறைமையை இஸ்லாம் தடை செய்கிறது. ஆனால் வளர்க்கிறது தவறு கிடையாது. ஆனால் மொத்தமாக மகனுடைய உரிமையை முழுமையாக கொடுத்தல் என்பது தவறு அப்படி என்ற செய்தியை நம்ம இதில் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக வந்து அதாவது இந்த சமத்துவம்,
இஸ்லாம் எந்த அளவுக்கான ஒரு சமத்துவத்தை என்ன செஞ்சு போதித்திருக்கிறது, மனிதர்களுக்கு இடையில் சமத்துவத்தை இஸ்லாம் எந்த அளவுக்கு போதித்திருக்கிறது. சில ஏற்றத்தாழ்வுகளை இஸ்லாம் அப்படியே வைப்பது அது இயற்கையாக இருக்குது, அது இயற்கையாக இருக்குது. அப்படி அங்கீகரித்தா தான் உலகத்தில் என்ன செய்யலாம், போகலாம். அது கம்யூனிசம் மாதிரி இஸ்லாம் என்ன செய்யலை, சொல்ல வரல. அது அப்படியே இயற்கையாக அமைந்தது இஸ்லாம் அப்படியே விட்டிருக்கிறதே தவிர மனிதர்களாக கற்பித்து கொண்ட அந்த ஏற்றத்தாழ்வு இஸ்லாம் என்ன செய்யுது, கண்டித்திருப்பதை இந்த இடத்துல என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அதே போல் சூரா அஹ்ஸாபுடைய ஆரம்ப வசனங்கள் ஏன் இறக்கப்பட்டுச்சு, ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு இறக்கப்பட்டுச்சு, எதற்காக இறக்கப்பட்டுச்சு, அவருடைய வரலாற்று சூழல் பின்னணியெல்லாம் நம்ம இதில் என்ன செஞ்சோம், அந்த தஃப்சீரையும் நம்ம இதில் தெரிந்து கொண்டோம். திருமணத்தில் பொருத்தப்பாடு என்பது பார்க்கப்பட வேண்டிய ஒரு அம்சம். குணரீதியான பொருத்தப்பாடுகள் மார்க்கத்துக்கு மேலாக அஹ்லாக்கு ரீதியான குணரீதியான ஒரு பொருத்தப்பாடு பார்க்கணும். அஹ்லாக்கில் நல்லா இருக்கிறாரு, அதே நேரம் செட் ஆகுமா நமக்கு, அப்படி என்ற ஒரு பொருத்தப்பாடு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ற ஒரு படிப்பினை நம்ம என்ன செய்கிறோம், இதில் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதுபோல் மார்க்க ரீதியாக கஷ்டப்பட்டு வரக்கூடியவர்களுக்கு, மார்க்க ரீதியாக இழந்து உயிர் அந்த உடைமை இழந்து உறவுகளை இழந்து வரக்கூடியவர்களுக்கு நம்ம பொருளாதாரத்தில் மேலதிகமாக உதவி செய்வது, அரைவாசி கரைவாசி கால்வாசி என்று உதவி செய்வது மிக சிறந்த பண்பாடுகள். அன்சார்கள் அதனால தான் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தார்கள் என்பதையும் இதில் நம்ம புரிந்து கொள்கிறோம். அதுபோல் இந்த கட்டிளமை பருவம், டீனேஜ் என்று சொல்கிறது எல்லாருக்கும் பொதுமைப்படுத்தி அது ஒரு குழப்பமான வயசு என்றது மேற்கத்திய உலகத்துடைய ஒரு சதி. இளைஞர்களை கெடுத்து விடுறதுக்கு 20 வயசு வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்காக வேண்டி அப்படி தான் இருப்பான் அப்படின்னு அவனை கெட்டுப்போக வைக்கிறதுக்காக, அவன் மனசிலே பதிய வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று தான் இந்த மோசமான ஒரு சப்ஜெக்ட். சின்னுல் முராஹகான்னு தனி ஒரு புத்தகம் இங்கே அரபில், அதான் டீனேஜ் வயசு. இது எவ்வளோ பெரிய ஒரு கட்டுக்கதை அப்படின்றது, அது எவ்வளோ பெரிய ஒரு கட்டுக்கதை. அதாவது அது ஒரு இடத்துல அந்த வயசில் ஒரு சூழலில் இருக்கலாம், ஆனால் முழுமைப்படுத்துவது பொதுமைப்படுத்துவது என்பது தவறான ஒரு நடைமுறை என்பது இந்த செய்தியிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம், நம்ம இந்த படிப்பினைகளிலிருந்து புரிந்து கொள்கிறோம். அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்தவர்களை நேசித்தல் ஈமான், நபி அவர்கள் நேசித்தவர்களை நேசித்தலும் ஈமான், நபி அவர்களுடைய நேசம் அதிலே தங்கி இருக்கிறது அப்படி என்ற பகுதியை நம்ம இதில் நிறைய புரிந்து கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு மீது வச்ச அந்த அளவுக்கு அதிகமான நேசத்தையும் நம்ம இதில் புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக அதாவது எப்பொழுதுமே துறை தேர்ச்சியை ரசூலாங்க அங்கீகரித்தார்கள். அந்த கியாஃபாலேருந்து நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம், துறை தேர்ச்சியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்தார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம். ஏன்னா ரசூலாங்க அதாவது அந்த இடத்துல அவர் கால அடையாளம் காட்டினோம், ரசூலாங்க சந்தோஷப்படுறாங்க. துறை தேர்ச்சி அங்கீகரித்தார்கள். ஒரு சமுதாய வளமையில் இருக்கிற எல்லாத்தையும் ரசூலாங்க மாற்றல, மார்க்கத்துக்கு முரண்படாத வரைக்கும் என்ற பகுதிகளையும் நம்ம இதில் என்ன செய்கிறோம், நம்ம தெரிந்து கொள்கிறோம். இதுபோல் இன்னும் பல விஷயங்கள் இதில் விடுபட்டிருக்கலாம். இதனூடாக நம்ம படித்துக்கொண்ட அக்கைதாவுடைய அதே போல் அதாவது ஃபிக்ஹுடைய, இப்போ நம்ம இதில் அக்கைதா ஃபிக்ஹுன்னு பிரிக்கிறதா இருந்தால் ரசூலாங்கோட நேசம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தவர்களை அதாவது நேசித்தல், இது போன்ற விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம், அக்கீதாவுடைய பகுதியாக நம்ம என்ன செய்யலாம், பிரித்து கொள்ளலாம். அதே போல் அஹ்லாக் ரீதியான பகுதியாக ரசூலுல்லாஹ் தாய்மையோடு நடந்து கொண்டது, வளர்ப்பு தாயோடு நடந்து கொண்ட முறைமைகள், இதை நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபிக்ஹ் ரீதியாக வளர்ப்பு மகனை எடுக்கிறது, இது போன்ற விஷயங்கள், கனிமத் சார்ந்த விஷயம், இதில் நம்ம எடுத்துக்கலாம். இப்படி நம்ம தஃப்சீர் ரீதியாக நம்ம சொன்ன அந்த ஆயத்துல் அஹ்ஸாபை பற்றி, அலம் தர கைஃப் என்ற அதை பற்றி, இப்படி நம்ம பல விஷயங்கள் இந்த வரலாற்றின் ஊடாக என்ன செய்கிறோம், நம்ம தெரிந்து கொண்டோம். அல்லாஹு தஆலா படித்தவைகளில் கேட்டவைகளில் எமது வாழ்க்கையில் மாற்றம் பெறக்கூடிய தகவல்கள் இருந்தால் அவைகள் மூலம் நடைமுறைப்படுத்தி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட மக்களாக அல்லாஹு தஆலா ஆக்கியல் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.